பிற்பாடு கானானுக்குள் பிரவேசித்த பின்னர் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நேபுகாத்நேச்சார் மூலமாக தேவன் அந்த தேசத்தை அழித்தார். அழித்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்திலே இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்ததை இளைப்பாறுதலுக்குள் அனுப்பினார். அந்த தேசத்தில் எந்தவித விவசாயமும் இல்லை. முற்றிலுமாக தேசம் இளைப்பாறுதலுக்குள் கடந்து செல்லும்படியாக தேவன் வைத்தார். அந்த இளைப்பாறுதலுக்குள் கடந்து சென்ற பிற்பாடு தேவன் அந்த தேசத்திற்கு உண்டான இளைப்பாறுதலில் இருந்து திரும்பவுமாக அந்த தேசத்தை கொண்டு வருவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருவதற்கு தேவன் யாரை எழுப்பினார்? கடந்த வாரம் பார்த்தோம். எந்த ராஜாவை எழுப்பினார்? பெர்சியா தேசத்து ராஜாவாகிய கோரேசை அவர் எழுப்பினார். கோரேசை எழுப்பி, கோரேசின் ஆவியை எழுப்பி அந்த ஜனங்களை, சிறைப்பட்டு வந்த ஜனங்களை திரும்பவுமாக அவர் தேசத்திற்கு அனுப்பி அந்த இளைப்பாறுதல் முடிந்த பிற்பாடு திரும்பவுமாக 70 வருடம் இளைப்பாறுதல் கடந்து சென்றது. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி 70 வருடம் இளைப்பாறுதலுக்குள் கடந்து சென்றது. தேசம் பரிபூர்ண இளைப்பாறுதலுக்குள். அந்த 70 வருட இளைப்பாறுதலில் அந்த தேசத்தில் எந்த வேலையும் செய்யப்படாமல் இருந்தது. இந்த மைக்கு ஹல்லேலூயா. 70 வருட இளைப்பாறுதல் கேட்குதா? 70 வருட இளைப்பாறுதலுக்கு அந்த தேசம் கடந்து சென்ற பிற்பாடு தேவன் திரும்பவுமாக அந்த தேசத்தை கட்டியெழுப்பும்படியாக எருசலேம் தேசத்தை, எருசலேம் நகரத்தை, எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்பும்படியாக தம்முடைய ஜனங்களை அவர் அனுப்பினார். தம்முடைய ஜனங்களை எங்கே அனுப்புகிறாரு? எருசலேமுக்கு. ஹல்லேலூயா. Salam. ஹல்லேலூயா. அதான் யோசிங்க. தேசம் இளைப்பாற வேண்டும். தேவன் செருபாபேலை கொண்டு திரும்பவுமாக தலைக்கல்லை யார் கொண்டு வருகிறார்? முதலாவது 3 பிரிவுகளாக சிறைப்பட்டு போனார்கள். நல்லா கவனிச்சிங்க. எகிப்து அவர்கள் எருசலேமிலிருந்து 3 பிரிவுகளாக சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பவுமாக தேவன் 3 பிரிவுகளாக அங்கே கொண்டு வருகிறார். 3 பிரிவுகளாக, 3 குரூப் ஜனங்களாக. அதில் முதலாவது செருபாபேலுடைய தலைமையின் கீழ் கோரேஸ் ராஜாவினால் அனுப்பப்பட்டார்கள். அடுத்து எஸ்ராவின் தலைமையின் கீழ் அர்த்தசஷ்டா ராஜாவின் மூலம் அனுப்பப்பட்டார்கள். கடைசியாக நெகேமியாவின் தலைமையின் கீழ் வந்தார்கள். அப்போ 3 பிரிவுகளாக சென்றவர்கள் 3 பிரிவுகளாக திரும்பவுமாக
ஆலயத்தை கட்ட அவர்கள் வருகிறார்கள். அந்த ஆலயத்துக்கு கட்டக்கூடிய அந்த ஊழியத்தில் 5 வகை ஊழியம் தேவன் வைத்திருந்தார். முதலாவது, ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஆசாரியர்கள் இருக்க வேண்டும், அடுத்து லேவியர்கள் இருக்க வேண்டும், பாடகர்கள் இருக்க வேண்டும், வாசல் காவலாளர்கள் இருக்க வேண்டும், நிதநீர் ஊழியம் இருக்க வேண்டும். இந்த ஊழியங்கள் எல்லாமே அங்கே இருக்க வேண்டும். அப்போ தேவன் திரும்பவுமாக ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அங்கு இழந்து போன ஊழியம் எருசலேமிலே அவர்கள் ஏற்கனவே ஆலயத்தை தொழுகை நின்று போயிருந்தது. இப்பொழுதும் 2000 வருடம் கழித்து திரும்பவுமாக ஆலய தொழுகை தேவன் ஆரம்பிக்கப் போகிறார். ஆலய தொழுகை ஆரம்பிப்பதற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. அன்றைக்கு எஸ்ரா நெகேமியா காலத்திலே எவ்வாறு கோரேஸ் ராஜாவின் ஆவியை தேவன் ஏவி ஆலயத்தை திரும்ப கற்பிக்க பண்ணினாரோ, அது 70 வருடம் நிறைவேறும் போது, எரேமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டார், 70 வருடங்கள் கழித்து நீங்கள் திரும்ப வருவீங்க. அப்போ 70 வருடம் என்பது ஒரு 70 என்ற எண் 3 முறை சொல்லுகிறார். முதலாவது, அதில் வேதத்தில் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9:2 வாசிங்க. எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை அவர் புஸ்தகங்களினால் அறிந்து கொண்டார், தோல் சுருள்களினால் அறிந்து கொண்டார். 70 வருடம் செல்லும். அந்த 70 வருடம் செல்லும் போது அங்கே சிறைச்சாலையில் இருந்த அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த தோல் சுருளினால் புரிந்து கொண்டார்கள், அதாவது சிறைப்பட்டு போனவர்கள். 70 வருடம் ஆன பிற்பாடு திரும்பவுமாக ஆலயத்தை எடுத்து கட்டுவார்கள். அதே போல உண்மையான ஆலயம் வருவதற்கு 70 வாரங்கள் ஆகும் என்று சொல்கிறார். அதே அதிகாரத்திலே 24ஆம் வசனம், மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் மகா பரிசுத்தமுள்ளவராகிய அந்த இயேசு கிறிஸ்து அவர் மகா பரிசுத்தமுள்ளவர். அவர் எல்லா மீறுகளையும் தவிர்ப்பார், பாவங்களை தொலைத்து போடுவார், அக்கிரமங்களை நிவர்த்தி பண்ணுவார், நித்திய நீதியை வருவிக்கிறவராக இருப்பார். தரிசனத்தையும் வேதத்தில் உள்ள அனைத்து தீர்க்க தரிசனங்களும் முத்தரித்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனமாகிய இஸ்ரவேலர் மேலும் உன் பரிசுத்த நகரமாகிய எருசலேமின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த மகா பரிசுத்தம் உள்ளவர். அவர் வருவதற்கு எத்தனை வாரம் செல்லும்? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு 70 வாரங்கள் செல்லும். ஆனால் அந்த 70 வாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனம், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்ப 7 வாரம் என்பது 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்ப மொத்தம் எத்தனை வாரம்? 7 வாரமும் 62 வாரம் சேர்ந்து எத்தனை வாரம்? 69 வாரம் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்குகளும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு
அதாவது அந்த 62 வாரங்களுக்கு பின்பு என்றால் 69 வாரங்களுக்கு பின்பு அர்த்தம். ஏன்னால் முதலாவது 7 வாரம், அப்புறம் 62 வாரம், அந்த வாரங்களுக்கு 69 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் அப்ப மேசியா எத்தனை வாரத்தில் சங்கரிக்கப்படுறார்? 69வது வாரத்தில். எத்தனாவது வாரத்தில்? 69வது. எத்தனாவது வாரத்தில்? 69 வாரங்களுக்கு பின்பு. 69வது வாரத்தில் இல்ல, 69 வாரங்களுக்கு பின்பு. அப்புறம் என்ன அர்த்தம்? 70வது வாரத்தில். 70வது வாரத்தில். 70வது வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த ஒரு வாரம், அது எத்தனை வாரம்? கடைசி 70வது வாரம். அந்த ஒரு வாரமும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்ற போது, அந்த வாரம் பாதி சென்ற பின்பு, எந்த வாரம்? 70வது வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும். அப்ப 70வது வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பலியும் காணிக்கையும் எப்போ ஒளிய பண்ணாரு? அவர் பலியான பிறகு. இயேசு கிறிஸ்து பலியானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு காணிக்கையாக கொண்டு வந்த எல்லா காணிக்கையும் என்ன பண்ணிட்டாரு? ஒளிய பண்ணிட்டார். அப்போ அந்த காணிக்கைகள் ஆடு மாடுலாம் கொண்டாந்தாங்க. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்தில் மேய்கிற எல்லா ஆடு மாடு யாருடையது? என்னுடையது. என் ஆடை பிடிச்சிட்டு வந்து எனக்கு பலி செலுத்துகிறீங்களா? அப்போ பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பலியை ஒளிய பண்ணிட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இனி அப்போ யாரும் பலி செலுத்த வேண்டியதில்லை. அப்போ அந்த ஒரு வாரம் பாதி சென்ற பின்புனா என்ன அர்த்தம்? 69 வாரம். ஒரு வாரம் என்பது 7 நாள். 7 நாள் என்பது 7 வருடங்களுக்கு அடையாளம். நல்லா புரிஞ்சிங்க. இந்த கணக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் 1000 வருஷ சாட்சி கணக்கு நீங்கள் போக முடியும். ஒரு வாரம் என்பது ஒரு நாள். ஒரு வாரம் என்பது 7 நாள். வாசிங்க என்னாகும் புத்தகம் 14:34. என்னாகும் புத்தகம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து அந்த 40 நாள் லக்கத்தின்படியே. நீ இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுற்றி பார்க்க போனாங்க. எத்தனை நாள் பார்த்துருந்தாங்க? 40 நாள் சுற்றி பார்த்த அந்த லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக. ஒவ்வொரு நாள் என்பது ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் அக்கிரமங்களை சுமந்து. அப்ப தண்டனை எத்தனை வருஷம் கொடுத்திருக்கிறாரு? 40 வருஷம். ஒவ்வொரு நாள் நீங்க 40 நாள் சுற்றி பார்க்க போனாங்க. காதேஸ் பர்னேயால இருந்து எகிப்தை சுற்றி பார்க்க போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 12 பேர். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பிதாவாக அனுப்பினார். கோத்திர பிதாக்கள் 12 கோத்திர பிதாக்கள் காதேஸ் பர்னேயால இருந்து மோசே அனுப்புறார். போய் தேசத்தை சுற்றி பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் மாத்திரம் தான் நல்ல ரிசல்ட் சொல்றாங்க. யார் 2 பேர்? காலேபும் யோசுவாவும். நம்ம ஈஸியாக சுதந்திரத்துக் கொள்ள முடியும். தேவ வாக்குத்தத்தம் பண்ணவர் நமக்கு அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடக்கூடிய செழிப்பான தேசத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார்னாங்க. மீதி 10 பேர் என்ன சொன்னாங்க? ஐயோ இங்கெல்லாம் நான் கோழி ஆத்மா இல்லை, ராட்சத பேர்லாம் இருக்காங்க, நம்ம போய் என்ன பண்ணுவோம், அங்கே போனால் நான் அவனை கொன்றுவாங்க என்று ஜனங்கள் மத்தியிலே அவிசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். அவிசுவாச அறிக்கை செய்தார்கள். ஆனால் ஜோசுவாவும் காலேபும் அந்த தேசத்துடைய செழிப்புக்கு அடையாளமாக ஒரு திராட்சை கொலை நார்மலாக அவ்வளோ பெருசு பார்த்துருக்கீங்களா? கடைகள் அவ்வளோ பெருசாக இருக்கும். பணம் அவ்வளோ பெருசு இருக்குமா? அந்த நார்மலாக அதிகபட்சம் இந்த மாதிரி. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த திராட்சை கொலை கிட்டத்தட்ட பெரிய 4 அடி இருந்தான். அது தூக்கி வர்றதுக்கு அந்த கொடைக்கு நல்ல ஒரு பிச்சை ஒண்ணி இந்த இளநியை கொண்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. அவ்வளவு செழிப்பான தேசம்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசமானது 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறதானா இல்லை. அந்த தேசம் 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்கிற எல்லாம் அநேக ஸ்தாபனங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தது 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளம் அல்ல. நாம் இப்போ பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் 1000 வருட அரசாட்சி. அந்த தேசத்தை சுற்றி பார்க்க 40 நாள் போய் சுற்றிட்டு வந்து 10 பேர் நெகட்டிவாக சொன்னாங்க. ஆகையினால என்ன ஆகுதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் 40 நாள் சுற்றி பார்த்துட்டு தப்பாக சொன்னதுனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன? 40 வருஷம். காதேஸ் பர்னேயா கானான் தேசம் தெரியும். கொடைக்கானல் மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் என்ன தெரியும்? திண்டுக்கல் மாவட்டம், வத்தலகுண்டு, ஆண்டிப்பட்டி, வைகை டேம், இதெல்லாம் கொடைக்கானல் மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேனி, பெரியவளம் எல்லாமே தெரியும். செழிப்பான தேசங்கள் தெரியும். அதே போல் அந்த காதேஸ் பர்னேயா மலை மேலிருந்து அவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க? நெகட்டிவாக 10 பேர் நெகட்டிவாக சொன்னதுனால நீங்கள் 40 நாள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து நெகட்டிவாக சொன்னதுனால உங்களுக்கு 40 வருஷம் பனிஷ்மெண்ட். அந்த தேசத்தை சுதந்திரிக்க எத்தனை வருஷம் ஆகும்? 1 நாள் 1 வருடமாக கணக்கிடப்பட்டது. அப்போ இங்கே 70 வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீர்களை தவிர்ப்பதற்கும் பாவத்தை தொலைப்பதற்கு எத்தனை வருஷம்? 70 வாரங்கள் செல்லும். 70 வாரம் எத்தனை நாள்? ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 70 வாரம் எத்தனை நாள்? 70 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாள். 70 வாரத்துக்கு நம்மலாம் கணக்கில் ரொம்ப வீக். 470 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாள். 70 வாரத்துக்கு நான் 70க்கு சொன்ன திரும்ப 62க்கு 62 சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7 7 49, 490 நாள். 70 வாரம் எத்தனை நாள்? அந்த 490 அவர் 69 வாரம் சென்ற பிற்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வாரம் சென்ற பிற்பாடு? 69 வாரத்துக்கு தான் 483 வருஷம். 483 வருஷம். அன்றைக்கு அந்த தானியேல் தீர்க்கதரிசி தேவன் பேசின தேதியிலிருந்து 483 வருடம் கழிச்சு இயேசு பிறக்கிறார். நல்லா புரிஞ்சு. எத்தனை வருஷம் கழிச்சு? 400 இயேசு பிறக்கல. 483 வருஷத்துல இயேசு ஞானஸ்தானம் பெறுகிறார். நாம் நல்லா கவனிங்க, இந்த கணக்கு புரிஞ்சுக்கணும். 1000 அரசாட்சிக்குள்ள போவதற்கு தானியேல் புத்தகத்தில் உள்ள காரியங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நாம் எந்த வருஷம் 1000 அரசாட்சிக்குள்ள பிரவேசிக்க போகிறோம், எப்படி பிரவேசிக்க போகிறோம் என்பது 1000 வருட அரசாட்சி பேசிக்காக வச்சுங்க. அது 1000 வருட அரசாட்சியானது கானான் தேசத்துக்குள் அவர் பிரவேசித்ததற்கு சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் 1000 வருட அரசாட்சியிலே தேசத்திலே சண்டை இருக்கக்கூடாது. தேசம் எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அப்போ சாலமோன் ஆட்சி செய்த காலம்தான் 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளம். சாலமோன் ஆட்சி செய்த காலத்திலே தாவீதின் சிங்காசனத்திலே சாலமோன் அமர்ந்து ஆளுகை செய்யும் போது அந்த சாலமோனுக்கு எதிரியே கிடையாது. 40 வருஷம் சாலமோனுக்கு எதிரியே. அவன் யுத்தமே பண்ணல. தாவீதில் தொடர்ந்து யுத்தம் தான் தாவீது நாட்டில். ஆனால் சாலமோன் ஒரு யுத்தம் கூட பண்ணலை. 40 வருஷம் தேசத்திலே சமாதானம் உண்டாயிட்டு. அப்போ சாலமோனுடைய ஆட்சி, தாவீதின் குமாரனுடைய ஆட்சி தான் உண்மையான தாவீதின் குமாரனாகிய 1000 வருட அரசாட்சி காலத்துக்கு பொருத்தம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழல். அப்போ அந்த நிழலானது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்குள் பிரவேசித்தது நிழல் அல்ல. சாலமோன் ஆண்ட ஆட்சி காலம்தான் நிழல். 40 என்பது ஒரு தலைமுறை. 40 என்பது அந்த நியாயாதிபதி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 40 தான் இருக்கும். அதில் அந்த நியாயாதிபதி லிஸ்ட்டில் எத்தனை 40 இருக்கு? 40 என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பெறப்பட்டு அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு 40 வருஷம். அப்போ 40 என்ற எண்ணிக்கை வரும்போது நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 40 என்பது ஒரு தலைமுறை. ரெண்டாவது, 40 என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் ஒரு தலைமுறை சாவடிக்கும். அடுத்த தலைமுறை தான் கானானுக்குள்ள பிரவேசிக்கும். நல்லா புரியுங்க. இவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள்
செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களை காதேஸ் பர்னேயாவில் அவிசுவாச அறிக்கை. அவங்க வந்தது பூரா நெகட்டிவான பேச்சு தான். தண்ணி இல்லை, சோறு இல்லை, சாப்பாடு இல்லைன்னாரு, மண்ணாவை கொடுத்தாரு. தண்ணி இல்லைன்னு சொன்னார், தண்ணியை கொடுத்தாரு. கறி இல்லைன்னாரு, கறியை கொடுத்தாரு. எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. இவ்வளவு அற்புத அடையாளங்கள் செஞ்சு அவங்க எப்படி செங்கடலுக்கு பிரிந்து நின்றதை கண்ணால் பார்த்து அதிசயமாக பார்த்து அந்த செங்கடலுக்குள் கடந்து வந்தவர்கள். செங்கடலுக்குள் பிரயாணம் இவ்வளவு கண்ணால் பார்த்துன்னு இந்த அறிவு கட்ட ஜனங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. அங்கேயும் கானான் தேசத்துக்கு பக்கத்து எல்லாவரையும் கூப்பிட்டு போய் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கலாம், நான் கொடுக்க போகிற தேசம் இதுதான், போய் பார்த்துட்டு வாங்கன்னு அந்த கோத்திர பிதாக்களை அனுப்புனா அவங்களும் போய் ஐயையோன்றாங்க. இங்கே சாவரத்துக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவு மரணத்திலிருந்து ஜெயம் கொண்டு அவர்கள் இரத்தத்தின் கீழ் அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்தவங்க 40 நாள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? அடுத்த வாரம் அந்த கானானுக்குள்ளே அவங்க பிரவேசிக்க முடியும். அடுத்த வாரம் திருச்சியிலேருந்து மதுரை தூரம் வச்சுங்களேன். திருச்சியிலேருந்து மதுரை தூரம். நம்ம ஆண்கள் வேகமாக நடந்தால் எத்தனை நாள் நடக்கலாம்? ஒரு 4 நாள் நடந்துடலாமா? மதுரை போயிடலாமா? ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? கஷ்டம்தான், வயசான நாள் தான். ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நடப்பீங்களா? 20 கிலோமீட்டர் நடக்கலாம். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்தால் இங்கேருந்து மதுரைக்கு 150 140 கிலோமீட்டர் வச்சுங்களேன். 140 கிலோமீட்டர் நடக்கிறது எத்தனை நாள் ஆகும்? 7 நாள். 7 நாள் ஆகும். இவங்க எகிப்தை விட்டு கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு 40 நாள் தான். நடந்துண்டா 40 நாள் பிரயாண தூரம். அந்த 40 நாள் பிரயாண தூரத்திலே இவர்கள் விசுவாசமே இல்லாமல் அவிசுவாசித்தபடினால் தேவன் கோபம் கொண்டு அந்த ஒரு தலைமுறையை அழிப்பதற்காக அவிசுவாசித்த ஜனங்களை பூரா வனாந்தரத்தில் அழிக்கணும். அதற்காக 40 வருடமாக பனிஷ்மெண்ட் கொடுத்தார். 40 நாளில் போகிறத 40 வருடம் ஆகணும். திரும்ப நீங்கள் போகிறதுக்கு 40 வருஷம் உங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டாரு. ஏன் அது 40 வருஷமாக மாற்றினார்னா அந்த ஜனங்களை வனாந்தரத்திலே அழிக்க வேண்டும். ஜோசுவா காலேப் 2 பேர் தான் அந்த எகிப்தை விட்டு கடந்து வந்தவர்களே தேவனுக்கு பிரியமாக விசுவாச அறிக்கை அறிவித்தாங்க. ஆகையினால் அந்த 2 பேரை விட்டுட்டு எகிப்திலிருந்து கிளம்பின அனைவரையும் அழித்தார். இன்க்ளூடிங் மோசே, இன்க்ளூடிங் ஆரோன், இன்க்ளூடிங் மிரியாமும் செத்துட்டா, ஆரோனும் செத்துட்டா, மோசேயும் கானானுக்குள்ள போகல. யாருமே கானானுக்குள்ள போகல. 2 பேர் தான் போனாங்க. அந்த ஜோசுவாவும் அந்த 2 பேரும் நாம் வெற்றி பெறுவோம், ஈஸியாக நம்ம அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளலாம்னு தேவனுக்கு பிரியமான விசுவாச அறிக்கை செய்தபடினால் மீன் 25 லட்சம் பேரும் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே அந்த தலைமுறையில் எல்லாமே, ஏன்னா ஒரு தலைமுறைக்கு 40, அந்த தலைமுறை அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கோபத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால என்ன சொன்னார்? 40 நாள் நீங்க பிரவேசிக்கிற என்ன பண்ணுங்க? 40 வருஷம் ஆனாலும் அக்கிரமங்களை சுமந்து மாறுதலை உணர்வு. உடன்படிக்கை நான் பண்ணினேன், உங்களுக்கு கானான் தேசம் கொடுப்பேன்னு சொன்னேன், நீங்கள் அதை பூரா இழந்துருவீங்க. உங்களுக்கு கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு தான், உங்கள் அடுத்த தலைமுறைக்கு தான் என்று தேவ கோபத்தினால் ஒரு வருஷத்தை, ஒரு நாளை 40 நாளை எத்தனை வருஷம் ஆகிட்டாரு? இதுதான் தேவ கோபத்தின் கணக்கு. அதே போல இவர்கள் ராஜாக்கள் பாவம் செய்தபடினாலே அவர்கள் என்ன ஆகினாரு? 70 வாரம் ஆகிட்டார். 70. அப்போ 70 வாரம் என்பது எத்தனை நாள்? 70 வாரம் என்பது எத்தனை வாரம்? 70 வாரம் என்பது எத்தனை நாள்? 490 நாள். இங்க 40 நாளை 40 வருஷம் ஆகிட்டாங்க. அப்ப 490 நாளை 490. சரி, 70ன்னா 490. ஆனால் 69 வாரம் கழிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 வாரமும் 62 வாரமும். அப்போ 7 + 62 69 வாரம். அப்போ 69 வாரம்னா 483 நாள். 480 நாள், 483 நாள்னா 483 வருடம்.
அவங்களுக்கு கொடுத்த தண்டனைக்கு. அப்போ 483 வருஷம் அவர்கள் பிற்பாடு இயேசு கிறிஸ்து காட்சிக்கு வரப்போகிறார். அவர் மீறுதலை தவிர்ப்பார். ரெண்டாவது, பாவங்களை தொலைச்சிட்டுவார், பாவமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவார். அடுத்து, அவர் இரத்தத்தினால் பாவத்தை தொலைத்தார், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கு, நித்தியமாக நீதியின் ராஜா வருவதற்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாடுகள் அனைத்து தரிசனங்களையும் சொப்பன எல்லாத்தையும் முத்தரிக்கிறார், முடிவுக்கு கொண்டு வருகிறார். முத்தரிக்கிறார்னு என்ன அர்த்தம்? ஒரு எப்போ முத்திரம் போடுவாங்க, எல்லாம் பாசெல்லாம் பேக் பண்ணி முடிச்ச பிறகு முத்தரிப்பாங்க. முடிவுக்கு கொண்டு வருகிறார். இதை முடிவுக்கு கொண்டு வருகிறதுக்கு மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும். இப்போதான் இந்த மகா பரிசுத்தம் உள்ளவர் தான் நமக்குள்ள ஹீரோ, அதிபதி. நம்முடைய தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவரா இல்லையா? மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லையா? மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லையா? பண்ணப்பட போறாங்க. அபிஷேகம் எப்ப? மீறுதலை தவிர்க்கிறதுக்கு, பாவங்களை தொலைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியானார். இயேசு கிறிஸ்து பலியாயிட்டார். புரியுதா? எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. நல்லா கவனிங்க. தூக்கம் வந்தால் மூஞ்ச கழுவிடுவாங்க. நான் திரும்ப அதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பல முறை சொல்லிட்டு, ஆனால் டக்குனு உங்கள்கிட்ட வாயிலிருந்து பதில் வரமாட்டேங்குது. மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்றதுனா என்ன? இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தம் உள்ளவரா இல்லையா? அவருக்கு அபிஷேகம் நடந்துருச்சா இல்லையா? எங்க நடந்து? இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் இறந்தாரு. அது மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்றதுக்கு அதான் அடையாளமா? என்ன கேட்குறது? பதில் சொல்ல மாட்டேங்க. அது மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்றதுக்கு அடையாளமா இல்லையா? அவர் அப்ப அங்க பலி கழுவப்பட்டது, அங்க அபிஷேகம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறினா அப்ப என்ன வார்த்தை வந்துச்சு வானத்திலிருந்து? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் தான் வந்துச்சு. இவருடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமா இருக்கிறேன். ஆனால் மறுரூபமனையில் அதே போல வார்த்தை வந்துச்சு. ஆனா அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு ஏற்கனவே வித்தியாசம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். மறுரூபமனையில் என்ன வார்த்தை வந்துச்சு? இவர் என்னுடைய. இப்ப இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்றாங்க. முதல்ல இவர் வாசமாயிருக்க, அந்த ஆட்டுக்குட்டியானவர் மேல் புறாவானவர் இறங்கினார். அன்று முதல் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வழிநடத்த ஆரம்பித்தார். 3 வருஷம் வழிநடத்தினார். 3 வருஷம் வழிநடத்தி கடைசியில் கல்வாரி சிலுவையில் கொண்டு விட்டார். ஆடை எங்க கொண்டு விட்டாரு? அடிக்க வாய் திறவாத ஆட்டை போல, வாய் திறவாத செம்மறி ஆட்டை போல அவர் என்ன பண்ணார்? கல்வாரி சிலுவைக்கு பரிசுத்த ஆவியார் வழிநடத்தி அவர் வெட்டப்பட்டார். யாரு? இயேசு கிறிஸ்து. மீறுதலை தவிர்ப்பதற்கு, பாவங்களை தொலைப்பதற்கு, பலியை பூரா நிறுத்துறதுக்கு அவர் கல்வாரி சிலுவைக்கு தான் அவர் வழிநடத்தப்பட்டார். அப்ப மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்றதுனா என்ன? அது நடந்துருச்சா இல்லையா? நீங்க கடைசி கால செய்திகள் லாய்க்கே இல்லை, அடிப்படையே தெரியல. தானியேல் எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணியிருக்காரு. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல் என்றால் என்ன? மீறுதலை தவிர்ப்பதற்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாவங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக தொலைச்சிட்டார். பாவத்தை தொலைச்சி கட்டிட்டார். இனி பாவத்தை பூமியில் இல்லாதபடி எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்து தீர்த்து விட்டார். உங்கள் பாவம் இரத்தாம்பரத்தை போல் சிகப்பாக இருந்தாலும் பஞ்சை போல மென்மையாகிட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்தசாமி ஐயா பாவத்தை தூக்கி போட்டார். முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டார். பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டார். இனி நீங்கள் பாவின்னு சொன்னீங்கன்னா உன்னை யார் பாவின்னு சொன்னான்னு கேட்பார். நீங்கள் போய் ஆண்டவரே நான் பாவின்னு சொன்னால் உன்னை யார் பாவின்னு சொன்னா? உன்னை ரத்தத்தில் கழுவி எத்தனை வருஷம் ஆச்சு? எப்படியோ கழுவிட்டு நீ இன்னும் பாவின்னு சொல்லிட்டு இருக்கிற முட்டாள் வர சொல்ல மாட்டாரா?
நீங்கள் யாராவது பாவின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார் ஆண்டவர்? அன்றைக்கு தேவாலயத்தை ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் பாவின்னா அவன் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் பலியாகல. அவருடைய ரத்தம், அவர் ரத்தம் சிந்தப்படாத வரைக்கும் நீங்கள் பாவின்னு சொல்லிட்டு இருந்து போங்க. ஆனால் இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று என்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, என்னைக்கு நீங்கள் அறிக்கையிடுகிறீர்களோ, அன்று முதல் நீங்கள் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் சொல்லணும். இன்னும் பாவின்னு சொல்லக்கூடாது. பாவின்னு சொன்னால் ரத்தம் உங்கள் மேலே இன்னும் தெளிக்கப்படலன்னு அர்த்தம், பரிசுத்தாவின் மேல் ஊற்றப்படவில்லை என்று அர்த்தம். அப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டார், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டார், அவர் பலி செலுத்த பலியாகிவிட்டார். ஆனால் அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரம் இது அல்ல. இதுக்குள்ள இருக்கு 69 வாரம். 69 வாரம் என்பது 483 வருஷம். இந்த 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 வார்த்தை வந்ததிலிருந்து கரெக்டா 483வது வருடத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கரையிலே நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவைக்குள் இறங்குகிறார். அப்ப அந்த டைம் என்ன டைம்? 69 வாரம், 483 வருஷம். 70 வாரம் என்றால் 490 வருஷம். இன்னும் 7 வருஷம் இருக்கு. அப்ப என்ன பாக்கி இருக்கு சொல்லுங்க? 490 483 போக அந்த 7 வருஷம் தான் 70வது வாரம். அந்த 7 வருஷம் தான். புரியுதா? புரியலன்னா கை தூக்கிங்க. திரும்ப சொல்றேன், 7 வருஷம் தான் 70வது வாரம். ஆனால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவர் 3.5 வருடம் தான் ஊழியம் செஞ்சார். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? 7 வருஷம் ஊழியம் செய்யல. ஆகையினாலதான் அந்த வாரத்தின் பாதியிலே வேதம் தெளிவா இருக்கு. வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு துப்பு இல்லை அப்படிதான் சொல்லணும். என்னல்ல துப்பு இல்லை. கரெக்டா அந்த வாரம் 27ஆம் வசனம், அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அவர் ஒரு வாரம் ஊழியம் அவருக்கு இருக்கு. 7 வருஷம் ஊழியம் இருக்கு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வருஷம் ஊழியம் இருக்கு? 7 வருஷத்துல அவர் 3.5 வருஷம் ஊழியம் தான் செஞ்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எத்தனை வருஷம்? 7 வாரம், 62 வாரம் அண்ட் 1. ஆகையினால அதை பிரிச்சிருக்கு. 70 வாரத்தை எத்தனை வாரமா பிரிச்சிருக்கு? 7 வாரம். அந்த 7 வாரத்துல கட்டடமாகிய ஆலயம் எஸ்ரா நெகேமியா கட்டப்பட்டது. அடுத்து 69 வாரம், 62. அப்ப 69 வாரத்துல இயேசுவாகிய ஆலயம் வர. முதல்ல கட்டடமாகிய ஆலயம், இரண்டாவது இயேசுவாகிய ஆலயம். அந்த இயேசுவாகிய ஆலயத்தை தான் என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளில். அவர் கட்டடத்தை சொல்லல, ஆனா கட்டடம் இடிக்கப்படும். அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தீர்த்திராயன் மூலமாக இடிக்கப்பட்டு போயிட்டு அதுவும் இடிக்கப்படுனாரு. ஆனால் அவர் அங்கே சொன்னது எருசலேமை பார்த்து சொல்லுகிற வேளையில, எருசலேம் கட்டடத்தை பார்த்து தேவனுடைய ஆலயத்தை நீங்க என்ன ஆக்கிட்டீங்க? கல்லர் தொகையாக்கிட்டீங்க. ஆனால் உண்மையான ஆலயம் எங்க இருக்கு? இங்க நின்று இருக்குது. உண்மையான ஆலயம் இந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளில். அந்த முட்டா பயில அந்த எருசலேம் தேவாலயத்தை இவங்க கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் ஆச்சு. இவர் 3 நாள் எழுப்பாருன்னு சொன்னது இவர். அந்த ஆலயத்தை கட்டிடமாகிய ஆலயத்தை சொல்லுகிறார் என்று ஜனங்கள் நினைத்து கொண்டார்கள். உண்மையிலே அவர் எந்த ஆலயத்தை சொன்னார்? இப்ப இந்த சரீரமானது அவர் கொடுக்கப்பட்ட ஊழிய வருடங்கள் 7 வருடம். அவர் கொடுக்கப்பட்ட ஊழிய வருஷம் 7 வருஷத்துல அந்த 69வது வாரம் முடிந்து 70வது வாரம் என்பது கடைசி 7 வருடம். அந்த கடைசி 7 வருடம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட வருடம். இயேசு கிறிஸ்து மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவத்தை தொலைக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்ட வருடம். ஆனால் அந்த வாரத்தில் பாதியிலே மேசியா சங்கரிக்கப்பட்டார். அந்த வாரத்தை முழுசா முடிக்க முடியல. அந்த 7 வருஷத்தை இயேசு முழுசா ஊழியம் புரியுதா? அந்த 7 வருஷத்தை ஒரு முழுசா ஊழியம் செய்ய முடியல. 3 வருடமான உடனே இயேசு கிறிஸ்து 33.5 வயதிலே 30 வயசுல ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அந்த 3 வருடத்திலே அவர் ஊழியம் செய்து பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டு அவர் பலியானார். அவர் பலியானது நிமித்தம் பலியும் காணிக்கையும் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி அவர் ரத்தத்தை கிரயமாக காணிக்கையாக கொடுத்த பிற்பாடு அந்த வாரம் பாதி சென்ற பிற்பாடு, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும். அப்ப நல்ல எவ்வளவு தெளிவா இருக்கு பைபிள் வருஷம், அவ்வளவு தெளிவா இருக்கு. அந்த வாரம் பாதினா 3 வருஷம். அந்த 3 வருஷம் சென்ற பிற்பாடு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து பலியான பிற்பாடு இனி வேறொரு பலி தேவை இல்லை. அவர் தன்னையே காணிக்கை செலுத்திய பிற்பாடு இனி வேறொரு காணிக்கை உண்டா? இங்கதான் வலிக்குது.
சபையில் காணிக்கை எடுக்கிறாங்களே, வேற காணிக்கை உங்களை ஜீவபலியாக நீங்கள் தான் காணிக்கை கொடுக்கணும். உங்களை தான் காணிக்கை கொடுக்கணும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே முத்தியுள்ள ஆராதனை. அப்போ உங்களை நீங்கள் காணிக்கை கொடுக்கறதா, உங்களை தான் காணிக்கை அவர் விரும்பினார். அவளிய வனாந்தரத்தில் ஆடு மாடெல்லாம் பிடிச்சி எனக்கு கொண்டாந்து கேட்கல. வனாந்தரத்தில் உள்ள ஆடு மாடெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்கல. எல்லாம் சரியாக காணிக்கை கொடுத்தோம், தசம்பாலம் கரெக்டாக கொடுத்தோன்னே. ஆனாலும் ஒன்று எடுத்து ஒன்று குறை இருக்கடான்னாரு. என்ன குறை இருக்கு, எல்லாத்தையும் நீ கொடுக்கலன்றார். அனன்யா சப்பரில் பார்த்து என்ன சொன்னார், முழுசாக கொடுத்தானா? இப்போ அவர் கொடுக்குற காணிக்கை என்ன, அவர் அந்த அறகுறை பிச்சை போடுறதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்தாபனத்தில் என்ன ஆண்டவர்கிட்ட பிச்சையாக போடுற இல்லை, ஆண்டவர் அப்போ தசம்பாலம் கொடுத்தது இந்த அதிகமாக இந்த அனன்யா சப்பரம் 90% கொடுத்தாரு. அப்போ அவள் என்ன பிச்சையாக போட்டா? 90% கொடுத்தால, அதே அவர் அங்கீகரிக்க அவளை போட்டு தள்ளிட்டார, ஸ்பாட் அவுட்டில். அப்போ உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? அனன்யா சப்பரால் பொய் சொன்னா அதனால அனன்யா சப்பரால் தேவன் கொலை செய்தான்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவன் பொய்யா சொன்னா, பொய் சொன்னதுனால கொலை செஞ்சாரா? சொல்லுங்க. இங்கே 120 பொண்ணு சபைக்குள்ளே வரணும்னா, மேலான உன்னதத்தில் இருக்கிற சபைக்கு வரணும்னா நீங்கள் முழுசாக கொடுத்தவனா உள்ளே வர முடியும். இங்கே இப்போ அரைகுறையாக கொடுத்தவன உள்ளே வர முடியாது. நீ வெளியே இருந்துட்டு போ, அவனை கொண்டிருக்க மாட்டார். அவன் அங்கே வராமல் இருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான். இங்கே மனவாட்டிக்குள்ளே வர முடியாது, மனவாட்டி சபைக்குள்ளே வர முடியாது, பரிபூர்ணத்துக்குள்ளே வர முடியாது. நீ பரிபூர்ணம் உன்னை முழுசாக காணிக்க ஒப்பு கொடுத்து தான் உள்ளே வர முடியும். உங்கள்கிட்ட உள்ள எல்லாத்தையுமே கத்தர் கொடுக்கணும், முழுமையாக கொடுக்கணும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்தா உங்கள் நேரத்தை கொடுக்கணும், உங்கள் பணத்தை கொடுக்கணும். உங்கள்கிட்ட எந்த பொருளுமே இது என்னதுன்னு சொல்லக்கூடாது. இது ஏன் புடவை, ஏன் ட்ரெஸ்ஸு, இது ஏன் துணி, ஏன் பேனான்னு சொல்கிறதுக்கே வேலை இல்லை. எல்லாமே யாருடையது? போட்டிருக்கிற அனைத்தையும் யாருடையது? அவர் எனக்கு இலவசமாக கொடுத்த பேண்ட்டை நான் போட்டுருக்கேன், அவர் எனக்கு இலவசமாக கொடுத்த சட்டையை. புரியுதா உங்களுக்கு? ஆகிய விவாகம் பண்ண பிற்பாடு ஒரு பெண்ணுக்கு எல்லாமே கணவன் தான் கூறப்பட எடுத்து கொடுக்கணும். அது கிறிஸ்தவ முறையில் செருப்புலேருந்து எல்லாரும் கொடுப்பாங்க. கொடுத்துருக்கீங்களா? யாராவது கொடுத்து இல்லையா? நம்ம எங்கே இருந்தால் எந்த மெசேஜில் உள்ளவனுக்கும் ஒரிஜினல் கிறிஸ்தவதே தெரியாது நமக்கு. ஒரு சீசை என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில்? எனக்கு கல்யாணத்தில் என் மனைவிக்கு செருப்புலேருந்து எல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும். என்ன வாங்கி கொடுக்கணும்ல? ஏன் மனவாழ்வு கொடுத்து தான் அந்தமாதிரி அவள் போட ஆரம்பிக்கணும். சொந்த வீட்டு எதுவுமே எல்லாமே வாங்கி கொடுக்கணும். உச்சந்தலிருந்து அவளுக்கு தேவையான கண்ணாடி சீப்பு எல்லாமே வாங்கி கொடுக்கணும். என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டில் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்துலேருந்து வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு பணத்தை பிடிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கி லிஸ்ட்டை போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய பாரம்பரியங்க, அதனால் இவ்வளோ செலவாக்கி சொல்லி பணத்தை வாங்கிட்டாங்க உங்கள் அப்பா என்கிட்ட. இது எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஆவிக்குரிய அடையாளம். எல்லாமே யார் கொடுக்கணும்? முழுசாக கொடுக்கணும். அவன் மனவாட்டி முழுசாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் தேவனுக்கு நீங்கள் மனவாட்டியாக இருப்பீர்கள் என்றால் முற்றிலுமாக உங்களை நீங்கள் அவர் கொடுக்கணும். உலகம் கட்டின புடவையோட வான்னு சொல்லுவாங்க. என்னது கட்டின புடவையோட? அப்போ கட்டின புடவையோட வர்றது மாதிரி பெண்ணானவர் கணவன்ட்டு இருந்து எல்லாம் வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே கணவன் தான் கொடுக்கணும். அதே போல் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். முற்றிலுமாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். முற்றிலுமாக மனவாழ்வுக்கு அர்ப்பணிப்பது என்றால் என்ன? அவர் கொடுத்தது தான் சாப்பிடணும். பழைய சோறு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடணும். அந்த இடத்துல 100 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கணும். என்ன 1000 ரூபாய் பட்டு சேலை வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடாது. 100 ரூபாய் சேலை வாங்கி கொடுத்தாலும் கூறப்படவன் பேர் எல்லாமே அவற்றிலிருந்து வாங்கிக்கணும். அப்போ தேவன் உங்களிடத்திலே முழுமையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு நீ பிச்சை போட தேவையில்லை, ஒரு பகுதியாக உங்களை இதயத்தை கொடுக்க தேவையில்லை. உங்கள் முழு இதயம் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த முழு 20 இதயத்தை நீங்கள் அர்ப்பணிக்கிறதுனால தான் காணிக்கையை ஒழிய பண்ணார். புரிஞ்சா உங்களுக்கு? காணிக்கைன்னா என்ன அர்த்தம்? முழுசாக கொடுக்கறதுக்கு பேர் காணிக்கை கிடையாது. தசமம் கொடுத்து அதுக்கு முழுசாக கொடுக்குறதா? அதுவும் கிடையாது. அனன்யா சப்பரில் கொடுத்து முழுசாக கொடுக்குறாளா? அனன்யா சப்பரில் முழுமையாக கொடுக்கல. யாருமே முழுமையாக அந்த 120 பேர் கொண்ட சபையிலே முழுமையாக சகலத்தையும் அப்போஸ்தலர் பாதப்படியிலே வைத்து பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். முழுமையாக கொடுக்கறதுல கொஞ்சம் வஞ்சித்தாலும் ஆல் அவுட்டு. இப்போ அதே நிலைமை தான் மனவாட்டி. உங்களை நீங்கள் முற்றிலுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்கலன்னா நீங்கள் என்ன ஆச்சு? ஏன்னா பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டாங்க. இனி காணிக்கை கிடையாது.
நீ சபைகளில் வயிற்று பொழப்புக்காக, ஊழியக்காரன் பிழைக்கிறதுக்காக, ஊழியக்காரன் சாப்பிட்றதுக்காக, ஊழியக்காரனுக்கு ஊழியத்தின் நிமித்தம் பிழைப்புண்டு என்று சொல்லப்பட்டதுனால, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டதுனால அவங்களுக்கு காணிக்கை. அது ஸ்தாபனம். ஆனால் இப்பொழுது நம்ம ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து விட்டோம், லவோதிக்கா சபையை விட்டு வெளியே வந்து விட்டோம், இனி காலம் செல்லாதுங்கிற காரியத்துக்குள்ள வந்துட்டோம். அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம அந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள, ஒரு வாரத்துலையும் கடைசி 3 வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். எவ்வளவு அட்டகாசமாக வேதம் பொருந்துகிறது. கடைசி வருஷம் எத்தனை? 7 வருஷம். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஒழித்த முடிச்சு காணிக்கை ஒழிய பண்ணிட்டாரு, தசமாத்தை. இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் தெரிஞ்சவன் தான் காணிக்கை கிடையாது, சபையில் காணிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களை முற்றிலுமாக கர்த்தர் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க முடியுமா? முற்றிலுமாக உங்களை அர்ப்பணித்து விட்டீர்கள். உங்களுடைய மனவாளனுக்காக மனவாட்டி உச்சங்கள்லேருந்து பாதம் வரைக்கும் அர்ப்பணித்து விட்டார். அனனியா சப்ரால் மாதிரி இல்லை. ஆகையினாலே பலியும் காணிக்க என்ன பண்ணுறாரு? இப்போ காணிக்க ஒளி இவங்க வலிய ஒளிய பண்ணிட்டானா ஏற்றுக்கொள்வாங்க, ஏன்னா ஆடு மாடு பலி செலுத்த தேவையில்லைன்னு. ஆனால் காணிக்க ஒளிய பண்ணிட்டானா பெந்தகோஸ்து சபைகள் இன்க்ளூடிங் என்டையர் மெசேஜில் வில்லியம் பிரண்ணாம் செய்தியை போதிக்கக்கூடியவர்கள் கூட அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியாதபடி காணிக்கை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். காணிக்கை வாங்கலாம், செலவு பண்ணுறதுக்கு, அது வேறு விஷயம். காணிக்கை தேவனுடைய ஊழியத்திற்கென்று. காணிக்கையை பண்டகசாலையில் கொண்டு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணிக்கை என்ன? பாஸ்டர் கையில் கொண்டு தான் சொன்னாங்க. காணிக்கை எங்கே பண்ணும்? உன்னுடைய தேவனுடைய ஆலயத்திலே ஆகாரம் குறைச்சலாகாதபடிக்கு. ஆகாரம் பழைய ஏற்பாட்டுகளில் கோதுமை மாவு எல்லாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம் எல்லாம் குறைச்சல் ஆகாதபடிக்கு பண்டகசாலையிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணிக்கை கொண்டு வந்தார்கள், தசமாவத்தை கொண்டு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் பண்டகசாலையே கிடையாது, பாஸ்டர் வயது தான் பண்டகசாலை. இப்போ என்ன பண்டகசாலை? என் ஆலயத்தில் ஆகாரம் குறையாதபடிக்கு தான் இப்போ கொண்டு வரணும் காணிக்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? பாஸ்டருக்கு ஆகாரம் குறையாதபடி, பாஸ்டர் சௌரியமாக வாழ்வதற்காக தசமபாகம் காணிக்கை எங்கே கொண்டாங்க? ஆலயத்துக்கு கொண்டாங்க. சரி, இந்த ஆலயத்தான காணிக்கை ஒளிய பண்ணிட்டாரே. எப்போ ஒளிய பண்ணாரு? அதுவும் போட்டுக்கல பைபிள்ல. எப்போ போட்டிருக்கு? எப்போ ஒளிய பண்ணாரு? அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணார். ஒளிய பண்ணும் போதே காணிக்கை ஒளிய பண்ணிட்டாரா இல்லையா? ஆடு மாடு பலி செலுத்தும் போதே பஸ்கா பலி செலுத்துறது. நீங்கள் ஆடு மாடெல்லாம் பலி செலுத்த வேண்டாம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒரிஜினல் பலியாகிவிட்டார், இனி அவருக்கு காணிக்கலாம் ஒன்றும் கொடுக்கல, இனி மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். இப்போ காணிக்கை என்ன கேட்குறாரு? ஒன்னையே கேட்குறாரு. உன் பொருளை கேட்கல, உன் வஸ்திரத்தை கேட்கல, உன் பணம் டப்பா கேட்கல, உன் எல்லாமே அவருடையது. ஆமாம், அப்படியா? எதை கேட்குறாரு? மகனே உன் நெஞ்சே எனக்கு தா. இதோ வாசப்பிள்ளை இந்த கதவை தட்டுகிறேன். இப்போ இருதய கதவை லவோதிக்கா சபை காலம் முடிந்த பிற்பாடு தான் அந்த வெளிப்பாடு. தேவன் எதை கேட்கிறாரு? உங்களை கேட்கிறாரு. உங்களை கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? முற்றிலுமாக நீங்கள் அவருக்கென்று சேவை செய்ய வேண்டும். ஆகவே தீர்க்கதரிசி இந்த காலத்து செஞ்சிக்கு அடையாளமாக நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய சரீரத்தில் நீங்கள் ஒரு பாகமாக இருப்பீர்கள் என்றால் எந்த பாகமும் செயலிழந்து போகக்கூடாது. எந்த பாகமும் என் கை ஒரு கை செயலிழந்து போச்சுன்னு இப்படி கை வச்சுட்டு நீ தேவனுக்கு நீ உகந்தவன் அல்ல. தேவனுக்கு எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகும். தேவனுடைய உங்களுடைய சரீரத்தில் அனைத்து அவயவங்களும் உங்களுடைய மனவாளனுக்கு தேவை. முற்றிலுமாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ முற்றிலுமாக நீங்கள் செயல்பட வேண்டும். முற்றிலுமாக அவருடைய பயன்பாட்டில் இருக்க வேண்டும். முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தேவனுடைய பயன்பாட்டில் இருக்க வேண்டும். ஆகையினால தான் அவர் காணிக்கை ஒழிய பண்ணார். காணிக்கைனா ஒரு போர்ஷன். காணிக்கைனா என்ன அர்த்தம்? ஒரு அச்சாரம், ஒரு போர்ஷன். அவர் விரும்ப மாட்டார், அவர் முழுசாக தான் விரும்புவார். நம்முடைய தேவன் எப்படி எப்பேற்படும் தெரியுமா? முழுசாக கொடுக்கணும் அவருக்கு. சும்மா அறகுறையாக கொடுத்தா அவருக்கு பிடிக்காது. உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க, என்ன உங்கள் சாப்பாடு கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் கெஸ்ட்டு, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் உட்கார வச்சு தனியாக பரிமாறணும். உங்களுக்கு சாப்பாடு மீதி இல்லை, நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிட. உங்களுக்கு வீட்டில் 10 இட்லி இருக்குது, நீங்கள் 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் 3 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மீதி என்ன பண்ண யாருக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு இல்லாட்டாலும்
அவர் கொடுக்கணும். இல்லை இந்த 10 இட்லி பாதி இட்லி பிச்சு நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி அவர் போர்ஷன்லாம் கிடையாது. தேவன் போர்ஷனை விரும்புவதில்லை, அவர் பிச்சைக்காரன் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு முழுமையாக கொடுக்கணும். ஆகையால் நிறையா சிபிஎம் சபைகளில் என்ன செய்வாங்க தெரியுமா? சம்பள கவர் வாங்கிட்டு வருவாங்க. பீச்சில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்கள்லாம் சம்பளத்தை அவங்க சம்பளம் 28,000 30,000 அந்த கவரை அப்படியே கொண்டு வந்து ஊழியக்காட்ட கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்? எண்ணி பார்ப்பார், 28,000க்கா, அப்போ 2,800 தசமாதத்தை எடுத்துகிட்டு மீதி காசு அவர் இப்படி செஞ்ச ஆட்கள்லாம் உண்டு. திருபாசனத்தில் இருக்காங்க அது மாதிரி. இவங்க தான் கொடுப்பாங்க. சீக்கிரம்லாம் அதை காட்டில் வயிறாக்கி என்ன பண்ணுவாங்க? ஆஃபீஸில் கொடுக்குற சம்பள கவரை அப்படியே கொண்டாடுவாங்க. ஊழியக்காரர் கையில் கொடுத்து அவர் ஜெபம் பண்ணி சம்பளத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே பழிக்கு பெறும்னு சொல்லி கவரை ஆசீர்வதிச்சுட்டு அப்புறம் அவரை ஊழியக்காரரை எண்ணி பார்ப்பார். சம்பளம் எவ்வளோ வந்திருக்குன்னு இவங்களுக்கே தெரியாது. அந்த பிடிமானம் இந்த பிடிமானம் போட்டு டிஏ அந்த அளவு இந்த அளவு தான் போட்டு என்ன வந்திருக்குன்னு அவருக்கு தான் அந்த கவரில் எண்ணி பார்த்துட்டு அவர் 10% எடுத்துக்கிட்டு மீதி 90% உங்கள் கையில் கொடுப்பார். அப்பெல்லாம் நடந்தது உண்டு. அப்போ அந்த 10% இல்லை, முழுமையாக சம்பள கவரை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? ஊழியத்துக்கு சம்பள கவரை கொடுத்துட்டு ஏதாவது சோறு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி ஆதி நாட்கள் அப்படி தான் சகலத்தை விற்று பொதுவாக அனுபவிக்கும்படியாக எல்லாத்தையும் சொத்து வித்து எல்லாத்தையும் விற்று அவர் கொடுத்தார்கள். பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டார். ஆகையினாலே அது எப்போ ஒளிய பண்ணாரு? அந்த வாரம் பாதி சென்ற பிற்பாடு. அந்த வாரம் 7 வருடத்திலே 3 வருடம் முடிந்த தெளிவா இருக்கு. அந்த வாரம் 3 வருடம் முடிந்த பிற்பாடு. அப்போ 3 வருஷம் முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து 3 வருஷத்தை முடிச்சுட்டு அவர் பலியாகி சென்று விட்டார். இனி அவருக்கு மீதமாக 3 வருட ஊழியம் இன்னும் பாக்கி இருக்கா இல்லையா? அந்த 70வது வாரத்தில் முதல் 3 முடிஞ்சிச்சு. இந்த கடைசி 3, இந்த 2வது 3 தான் இயேசு கிறிஸ்து எங்கே போறாரு? யூதர்களுக்கு 1,44,000 பேர் சந்திக்க இன்னும் 3 வருடம். எவ்வளவு அருமையாக யோவான் 7ஆம் அதிகாரத்திலே அந்த கூடார பண்டிகையிலே பாதி பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து அந்தரங்கமாய் போனார். பாதி பண்டிகை இயேசு கிறிஸ்து கலிலேயா என்பது புறஜாதி. கலிலேயாவில் இருந்தவர் எப்பொழுதுமே கூடார பண்டிகைக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் அவங்க சொந்த ஊருக்கு போயாகணும். இஸ்ரவேல் ஜனங்களே உபாகமம் 16 எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் 3 பண்டிகைக்கு அவங்க போயாகணும். உபாகமம் 16 வாசிங்க. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகைகளிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தரை நாள் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து கூடார பண்டிகை அவன் போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் 7ஆம் அதிகாரத்திலே பாதி பண்டிகையிலே கூடார பண்டிகையிலே தன்னுடைய சீசர்கள் முன்னாடி போக சொல்லிட்டார். கூடார பண்டிகை 7 நாள் கொண்டாடணும். அந்த 7 நாளும் அவர் அங்கே இருக்கணும். எங்கே இருக்கணும்? எருசலேமில் இருக்கணும். ஆனால் இவர் கப்பர்நகூமிலே கலிலேயா தேசத்தில் இருக்கிறார். இருந்து விட்டு இவர் ஒரு முறைப்படி இவர் 7 நாள் அங்கே போகணும். ஆனால் 7 நாள் போகாதபடி சீசர்கள் நீங்கள் போங்கன்ட்டு அனுப்பிட்டு இவர் பாதி பண்டிகை ஆன பிற்பாடு அந்தரங்கமாய் போனார். வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். அது எல்லாமே அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது முதல் 3 வருஷம் இயேசு கிறிஸ்து முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது 3 வருஷத்துக்கு இயேசு கிறிஸ்து புறஜாதியிலிருந்து திரும்பவுமாக அந்தரங்கமாய் போகிறார். அன்றைக்கு அந்தரங்கமாய் இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகைக்கு எருசலேமுக்கு போனது அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு அந்தரங்கமாய் புறஜாதியை விட்டு யூதர்களுக்கு 6ஆம் முத்திரையின் கீழே பலிபீடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் வருவதற்காக 1,44,000 பேரை சந்திக்கும்படியாக இன்றைக்கும் அந்தரங்கமாய் போயிருக்கிறார். அவர் அந்தரங்கமாய் போயிருக்கிறது மணவாட்டிக்கு தெரியும். மணவாட்டிக்கு தெரியுமா தெரியாதா? ஊரில் கணவன்மார் ஊருக்கு போயிருக்கிறதா பக்கத்துக்காரங்க தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏன்னா நீங்கள் சொன்னாதான் தெரியும். உங்கள் வீட்டுக்காரர் நான் நைட்டு ஊர் போய்ட்டு அடுத்த வாரம் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த சகோதரியோட வீட்டுக்காரர் பெரம்பலூர்லேருந்து எப்போ வருவாருன்னு அவருக்கு தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் வேறு யாருக்கும் தெரியாது. போன வாரம் ஆராதனைக்கு வரல, பெரம்பலூர் போனாரோ எங்கே போனாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? வந்தாரா வரலையா? ஆனால் ஆராதனை கட்டடிச்சிட்டேன். அப்போ அது அவங்களுக்கு தெரியும். அவன் கணவனை குறித்து அவருக்கு
தெரியும். அதே போல இன்றைக்கு நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து புறஜாதியாகிய நம்முடைய தேசத்தை விட்டு சோதோம் குமாராவுக்கு ஆபிரகாமிட்ட இருந்த தேவன் அங்கே 2 பேர்த்தை அனுப்புனது போல அங்கே சோதோம் குமாராவுக்கு தேவன் போனது அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தெரிந்தது போல இன்றைக்கு மணவாட்டியாகிய ஆபிரகாமின் சந்ததியாகிய விசுவாசம் மார்க்கத்தாராகிய நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப அவர் அங்க போயிட்டாரா போகலையா? வா, இப்ப அந்த 70வது வாரத்தில் பாதி வருடத்துக்கு ஆரம்பிச்சிருச்சா ஆரம்பிக்கலையா? ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நாம் இங்கே ஆபிரகாமை போல எங்கே இருக்கிறோம்? சோதோமுக்கு வெளியே இருக்கிறோம். நம்ம கண்ணுக்குட்டி அடித்து விருந்து சாப்பிட்டுருக்கோம். அந்த தேவனோடு கூட விருந்து சாப்பிட்டோம். அந்த எலியாவோடு கூட விருந்து சாப்பிட்டோம். அந்த மோசையோடு கூட விருந்து சாப்பிட்டோம். அந்த வந்த 3 நபர்களோடு சேர்ந்து நம்ம விருந்து சாப்பிட்டோம். ஆனால் சோதோம் கொமோராவுக்கு அந்த 2 தீர்க்கதரிசிகள் செல்லுகிறார்கள். அது இதே வேளையிலே இன்றைக்கும் மோசேயும் எலியாவும் அந்த கடைசி 3.5 வருடத்திலே அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு 6ஆம் முத்திரையின் கீழ் சென்றிருப்பது அடையாளமாயிருக்கிறது. இப்போ நாங்கள் அங்கே உள்ள மோசே எலியாவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறார்கள். அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அற்புத அடையாளத்தை திரும்ப செய்ய போகிறார்கள். அது நமக்கல்ல, புறஜாதிக்கல்ல, ஒன்லி இஸ்ரவேலர்களுக்கு. அங்கே 1,44,000 பேர் சந்தித்த பிற்பாடு அவர்களையும் நம்மோடு கூட திரும்ப இங்கே கொண்டு வர போகிறார்கள். அந்த 1,44,000 பேர் ஆளுக்கு 1000 வருஷாட்சி ஆளுகைக்கு வரணும். அப்போ அது எந்த டைம்? தானியேல் புத்தகத்திலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாரம் பாதி சென்ற பிற்பாடு, பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணின பிற்பாடு, வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளுடைய பாலாக்கன் வந்து இறங்குவான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த கடைசி 3 வருடத்துல யார் இறங்குவா? அந்த கடைசி 3 வருடத்துல யார் இறங்குவா? சொல்லியிருக்கா இல்லையா? அந்த வாரம் பாதி சென்ற போது பலியை காணிக்கு ஒளிய பண்ணிட்டாரு. அந்த அருவருப்பான செட்டைகளோடு கூட அந்த கடைசி 3.5 வருடம் அவர்கள் யூதருக்கு 69 வருஷம் ஊழியம் முடிந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து கடைசி 3 வருடம் பாதி பண்டிகையிலே போனது போல தனியாக இப்பொழுது தேவன் அங்கே போயிருக்கிறார். அப்பொழுது அந்த அருவருப்பான செட்டைகளோட பாலாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்கர் மேல் தீர் மட்டும் சரியும் என்றான். அந்த நிர்மூலம் தேவன் இந்த பூமியை நியாயத்திற்குள் கொண்டு வர வேண்டியது. தேவன் இந்த பூமியை அழித்து 1000 அரசாட்சிக்குள் கொண்டு வருவதற்கு முன்பதாக அந்த ஒரு கடைசி நேரத்தில் அந்தி கிறிஸ்துவின் காலம் வருகிற வேளையிலே அந்த கடைசி 3 வருடம் அந்தி கிறிஸ்துவின் காலமாக இருக்கிறது. ஆனால் மனவாட்டி இப்போ எங்கே இருக்கிறார்? உன்னதத்தில் இருக்கிறார், மத்திய ஆகாயத்தில் இருக்கிறார். மனவாட்டி தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், தேவனோடு வாசம் பண்ணுகிறார். தேவன் அவளுக்குள் இருக்கிறார். தேவன் யாருக்குள்ள இருக்காரு? மனவாட்டிக்குள் இருக்கிறார். மனவாட்டி யார் இருக்கிறார்? எங்க இருக்கிறாரு? தேவனுடைய இருதயத்தில், உன்னதத்தில் தேவனோடு கூட தேவனோடு ஐக்கியமாகிவிட்டார். அவள் உன்னதத்தில் இருக்கிறார், தேவன் இருக்கிற இடத்தில் இருக்கிறார். ஆகையினாலே உலகம் அதை அறியாது. மனவாட்டி மத்திய ஆகாயத்தில் இருக்கிறார். மத்திய ஆகாயம் என்பது உலகத்தின் கண்களினால் மறைக்கப்பட்ட, உலகத்தின் கண் ஆவிக்குரிய கண்களை மறைத்து விட்டார். மாம்ச கண்கள் அல்ல, உலகத்தின் ஆவிக்குரிய கண்கள் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அவர்கள் காண முடியாதபடி அவர்கள் மனக்கண்கள் என்னவாயிடுச்சு? குருடாயிடுச்சு. எப்படி எலிசா என்ன பண்ணா? தன்னை சுற்றி இருக்கிற அக்னிமயமான ரதங்களை காணும்படி கேயாசி கண்களை திறந்தார். ஆனால் சீரிய தேசத்து சேனைகளின் கண்களை குருடாக்கினார். அதே போல இன்றைக்கு உலகத்தின் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் உன்னதத்தில் திறக்கப்பட்டிருக்கிறதுனால் நாம் உன்னதத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். நான் உலகத்தின் கண்கள் குருடாக்கப்பட்டபடினால் நாம் எங்கே இருப்போம் என்பது அவர்களுக்கு தெரியாது. வேத வாக்கியங்கள் அவ்வளவு அருமையாக சித்திர வேலைப்பாடோடு சிறந்த வேலைப்பாடு என்ற செய்தி தீர்த்து சொல்ல, நம்ம எல்லாருமே சிறந்த வேலைப்பாடா? இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மேலே சிறந்த வேலைப்பாடு. இயேசு கிறிஸ்து யாரு? சிறந்த வேலைப்பாடு. ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குகிறான். அந்த செதுக்கி முடியும் போது அந்த சிற்பமானது பேச ஆரம்பிச்சுட்டா எப்படி இருக்குன்றது. ஒரு சிலை செய்யறான், தச்சுரூபமாக செய்யறான். ரொம்ப அப்படி நேரில் ஆள் நிற்கிற மாதிரியே சில இடத்துல பொம்மை வச்சுருப்பான் ஜவுளி கடையெல்லாம். ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்தா வந்து பொம்மை மாதிரி தெரியும்.
அப்போ மெழுகு பொம்மை இது மாதிரி நிறைய பொம்மைகள் செய்கிறார்கள் தச்சு ரூபமாக. அதே போல் தேவன் நம்மை சித்திர வேலைப்பாக செதுக்கி இருக்கிறார். அது நாம் பேசக்கூடிய அளவுக்கு தேவன் உயிருள்ள பொம்மையை மாற்றிட்டார். நம்மளை யார் உயிருள்ள? அப்போ நம்ம யாருமே தேவனுடைய சித்திர வேலைப்பாடு. தேவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். தேவன் ஒரு சில மியூசியம் வச்சுருப்பான். மியூசியமாக எக்ஸிபிஷன் அது என்னது ஆர்ட்லாம் வச்சுருப்பாங்களே. ஆர்டிஸ்ட்லாம் தங்களுடைய ஆர்ட்டை வச்சு இதுக்கு டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க, ஜனங்கள் பார்க்கும்படியாக. ஓவிய கண்காட்சி. என்ன கட்சி? ஓவிய கண்காட்சி. அந்த ஓவிய கண்காட்சியிலே நம்ம எல்லாம் தேவன் வரைந்து வைத்திருக்கிறார், சித்தரித்து வைத்திருக்கிறார், ஜீவனுள்ள ஓவியங்களாக நம்மை வைத்திருக்கிறார். அந்த சிறந்த வேலைப்பாடு முடிந்து மனவாட்டியை சிறந்த வேலைப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பரிபூர்ண வளர்ச்சிக்குள் கொண்டு வந்து விட்டு இப்பொழுது அவர் எங்கே போயிட்டார்? அந்த கடைசி 3 வருடம், அந்த கடைசி 3 வருட ஊழியத்துக்கு அவர் அங்கே சென்று விட்டார். ஆகையினால அந்த வாரத்தில் பாதியிலே என்ன பண்ணார்? அந்த வாரம் பாதி சென்ற பிற்பாடு அப்போ இப்போ ஏன் நம்ம காணிக்கை இல்லை, பலி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஸ்தாபன சபைகள் பலி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். முழு வெளிப்பாடு இல்லாததனால் காணிக்கை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் காணிக்கை என்பது நமக்கு காணிக்கை என்பது நாமளே நம்மை தேவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விட்டேன். என்னை நானே காணிக்கையாக ஒப்பு கொடுத்துட்டேன். என்னை நானே நான் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பிற்பாடு என்னிடத்தில் உள்ள அனைத்து பொருளும் கர்த்தருடையது. என்னிடத்தில் அனைத்து பொருளும் கர்த்தருடையது. அப்போ இனி கர்த்தருக்கு வேறு கொடுக்க முடியுமா? உங்கள் மணிப்பூர் சேலை வச்சுருக்கீங்களா? திரும்ப கொடுத்துருங்க, பயப்படாது. இருக்கா இல்லையா? யாரும் பர்ஸ் வச்சுருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. பணம்லாம் எப்படி இருக்கும்? பர்ஸை திறக்க மாட்டோம், அதனால தான் தைரியமாக கொடுக்குறீங்க. இப்போ கர்த்தருக்கு உங்கள் பர்ஸே கொடுத்துட்டீங்க. கர்த்தருக்கு என்ன பண்ணுறீங்க? பர்ஸே கொடுத்த பிற்பாடு அப்புறம் உங்களோட பணத்தை காணிக்க வாங்க முடியுமா? நான் பர்ஸே கொடுத்தாச்சு. பர்ஸே கொடுத்து அதே போல் உங்களே நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்த பிற்பாடு நீங்கள் கர்த்தரத்தில் வேற எதுவும் கொடுக்கறது அவங்களோட கேட்டாருன்னா அவர் முட்டாளாயிடும். நீங்கள் காணிக்க இந்த பர்ஸே போட்டதுக்கப்புறம் இந்த பர்ஸில் உள்ள பணத்தை நான் கேட்குறதுல அர்த்தமே முழுசாக கொடுத்தாச்சு. அதே போல் உங்களை நீங்கள் முழுசாக தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டீர்கள் நீங்கள் அனன்யா சப்ரால் கிடையாது. அந்த நாள் 120 எல்லாருமே என்ன பண்ணாங்க? முழுசாக. அதான் முதல் சபை. இனி கடைசி சபை அவ்வாறு இருக்கணும். முழுசாக கொடுக்கக்கூடிய சபையாக இருக்கணும், முற்றிலுமாக அர்ப்பணிக்கக்கூடிய சபையாக இருக்கணும், முழுசாக தேவனுக்கு பயன்பாட்டில் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த 120 பேர் ஊழியக்காரர்கள் அங்கிருந்து வெளியே காமினாமா. 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அக்னிமயமான நாவுகளால் அக்னி அபிஷேகத்தை பெற்று எப்படி யோவான் சாணம் சொன்னானோ, நான் தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு கிளம்பும்படியாகத்தான் தேவன் 10 நாள் மேல் வீட்டறையிலே காத்திருக்க சொன்னார். பெந்தெகோஸ்தே பண்டிகை வர வேண்டிய அந்த நாளிலே பெந்தெகோஸ்தே ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் 10 நாள் காத்திருக்க சொன்னார். அப்போ அது வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனுடைய ஊழியம் ஆரம்பித்தது. அதே போல் அந்த 3 வருஷம் முடிஞ்சு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நேரடி ஊழியம் 3 வருஷத்துல முடிஞ்சிச்சு. அதன் பிற்பாடு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனுடைய ஊழியம் ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து பூமியிலே மாம்சத்திலே மனிதனாக இருந்து அவரை நேரடியாக ஊழியம் செய்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள் கிரியை செய்து நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக என்னென்ன சொல்றீங்களோ அதான் நடக்கும். உலகம் எங்கிலும் போங்க, பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்கள், நோய்களை விரட்டுங்க, பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று தேவன் உங்களை அனுப்பினார், உங்கள் மூலமாக கிரியை செய்தார். இனி யூதர்களுக்கு திரும்பவுமாக தேவனே நேரடியாக வருவதற்காக அவர் கடைசி 3 வருட ஊழியத்துக்காக அவர் மோசேயும் எலியாவும் அனுப்புகிறார். அதுதான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். இயேசு கிறிஸ்து திரும்ப பழையபடி தாடி விட்டுட்டு அப்படியே போக மாட்டார். அதனால அங்கே யார் போகிறாங்க? சோதோம் குமாருக்கு 2 பேர் போகிறாங்க. இயேசு மாத்திரம் போகிறதுக்கு பதிலாக ஏன் இயேசு மாத்திரம் போகாமல் தனக்கு பதிலாக 2 பேர்த்த அதைத்தான் மர்ரூம் மலையில் காட்டினார். மர்ரூம் மோசையும் எலியாவும் இருந்தாங்க, இயேசுவும் இருந்தாங்க. ஆனால் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய வார்த்தைக்கு செவிகொடுன்னு சொல்லும்போது இந்த 2 பேர்த்தையும் காணும். இந்த மோசையின் நாவி எலியாவின் நாவி யாருக்குள்ள போயிடுச்சு? இயேசு கிறிஸ்துல போச்சு.
அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அதுதான் புத்திர சுவிகாரம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே சுவிகார புத்திரராக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றார். இந்த புதுப்புக்குள்ள போட்டு அதனால தாம் பிள்ளைய புத்திர சுவிகாரம் பண்ணணும். உங்கள் பிள்ளைங்க நீங்கள் தான். ஏன் உங்கள் பிள்ளை நீங்கள் புத்திர சுவிகார புத்திரராக நீங்கள் தத்தெடுக்கணும்? உங்கள் பிள்ளைய நீங்கள் தத்தெடுக்கணுமா வேண்டாமா? தத்தெடுக்க தேவை இயற்கையிலே உங்கள் பிள்ளைங்க. ஆனால் உங்கள் பிள்ளையை நீங்கள் இந்த புத்திர சுவிகாரம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி என்றால் இயேசுவை பிதாவாகிய தேவன் சுவிகார புத்திரராக தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த பிள்ளை தான். அவர் சொந்த மகனையே சுவிகார புத்திரராக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று இந்த புத்தகத்தில் சொல்றார். அப்போ என்ன அர்த்தம்? விளக்கம் வேற புத்தகத்தில் இருக்கு. இப்போ உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கு. உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் பிள்ளைகிட்ட பொறுப்பு ஒப்படைக்கவே முடியாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கடை, ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஸ்தாபனம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். சாராஸ் கடை ஓனர்னு நீங்கள் வச்சுங்களேன், மனசு வச்சுக்குவோம். இல்லாட்டா சாராஸ் கடை ஓனர் மாதிரி நீங்கள் வச்சுங்க. ஆனால் அந்த நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த ஓனர் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வயசாச்சு, அடுத்த பொறுப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் பிள்ளை சின்ன பிள்ளைங்க கொடுக்க முடியாது. உங்கள் பையன் சின்ன பிள்ளை இருக்கும்போது அவன் வாலிப வயசாகி அவன் பொறுப்புலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானமுள்ளவனாக வளர்ச்சி அடைந்த பிற்பாடு ஒரு நாள் அவனை கூட்டி, அப்பா இனிமேல் நீ தான் தொழிலை பார்த்துக்கணும்னு சொல்லி பொறுப்பை கொடுக்கறது தான் புத்திர சுவிகார புத்திரம், சுவிகார புத்திரன். அப்போ உங்கள் பையனையே நீங்களே அந்த பருவம் வர்ற வரைக்கும் அவன் சரியான பரிபூரணத்துக்கு வந்த பிற்பாடு அவனை கொண்டு சீட்டில் உட்கார வைக்கிறீங்க பாருங்களா, அதுதான் உங்கள் மகனையே நீங்கள் சுவிகார புத்திரராக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பையனையே. அதுக்கு முன்னே சின்ன பையனாக இருக்கும், விளையாட்டு பையனாக இருக்கக்கூடிய கல்லால் உட்கார வைக்க முடியுமா? பொறுப்பு பார்ப்பாரா? அந்த விளையாட்டு பிள்ளையானது ஒரு பரிபூர்ண மனுஷனாக புருஷனாக வளர்ந்து ஒரு விவாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பூரண வளர்ச்சி பெற்ற பிற்பாடு இனி நம்ம பையனுக்கு தொழிலை கொடுக்கலாம், இனி அவனை கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற பரிபூர்ண வளர்ச்சி. அதே போல தேவன் உங்களை பரிபூர்ண வளர்ச்சி அடையும் வரை உங்களை என்ன பண்றாரு? உங்களுக்கு புத்திர சுவிகாரம் கொடுக்கல. உங்களை சுவிகார புத்திராக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவர் சொந்த குமாரனையே சுவிகார புத்திராக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது தான். ஆகையினால மருத்துவ மலையில இவர் என்னுடைய நேசகுமாரன் எக்ஸ்ட்ரா என்ன வார்த்தை வருது? இவருடைய வார்த்தைக்கு ஞானஸ்தானம் பெற்றோன்னு இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குன்னு சொல்லலை. இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் பையன் ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நல்ல பொறுப்புக்கு வந்த பிறகு அவனை கொண்டு உங்கள் கல்லாப்பட்டில் உட்கார வச்சு அங்கே கூட வேலை பார்க்கறதுனா என்ன சொல்லுவீங்க? இவன் தான் மேலே முதலாளி. அவன் வார்த்தைக்கு என் பையன் வார்த்தைக்கு இப்போ செவி. இதே வேலையை தான் யெகோவா தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டாந்து உட்கார வச்சு மருத்துவ மலையில் இனி இவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எவ்வளவு அழகாக வேதத்தை தேவன் சித்திர வேலைப்பாடாக வைத்திருக்கிறார். ஆக நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளை தான். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் மடியில் செல்ல பிள்ளையாக தான் இருந்தீங்க. ஆனால் உங்களை கொண்டு சீட்டில் வைக்கிறதுக்கு எப்போ வைக்கிறது? நீங்கள் பரிபூர்ண வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். நீங்கள் பரிபூர்ண ஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும். உங்களுக்கு அந்த ஞானம் வேணும், ஆளக்கூடிய தன்மை வர வேண்டும். சின்ன பிள்ளைகளை போய் அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையை உட்கார வைக்க முடியுமா? காலேஜ் படித்து உலகத்தை உலகம்னா என்னன்னு தெரிஞ்சு, நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சு, உலக ஜனங்களை கூட அணுகுமுறை அதைத்தான் சாலமோனுக்கு எடுத்துட்டு தாவீது செஞ்சார். தாவீது தன்னுடைய சிங்காசனத்திலே சாலமோனை அமர்த்தி வைக்கும் போது சாலமோன் சர்வ ஞானத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனுடைய நான் என் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் அமர்ந்தது போல நீங்களும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட அமரும்படி அனுப்பிச்சவனா என்ன அர்த்தம்? நம்மளை கொண்டு போய் அவருடைய சிங்காசனம் உட்கார வைக்கணும்னா அந்த அளவு வளர்ச்சி இருக்கணும். 1000 அரசாட்சியில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும்னா அதை கொஞ்சம் வளர்ச்சி இருக்கணும். ஒன்றும் தெரியாத அவர்கிட்ட போய் உட்கார வைக்க முடியுமா? இன்றைக்கி ஏன் மக்கள் காங்கிரஸுக்கு அந்த நேருவுக்கு ஓட்டு போட்டவங்க, இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டவங்க, ஆனால் இந்த வருங்காலத்தில் அந்த ராகுல் காந்திக்கு அடுத்த சின்ன பையங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு யோசிச்சிட்டாங்க. ஏன்? மோடி ஓட்டு போட்டவங்க, மோடி வயசானாலும் கொஞ்சம் பக்குவம் தெரிஞ்சாலும் உலக அனுபவம் இருக்கும். ஆனால் அந்த ராகுல் காந்தியோ இன்னொன்று அவன் பேர் என்ன பிரியங்காவா, அந்த மாதிரி நபர்களை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்கு ஜனங்கள் ஓட்டு போடலை. ஏன்? அவன் கெட்டவன் ஓட்டு போடல.
இவன் சின்ன பையன் வந்து இவனுக்கு என்ன அனுபவம் இருக்குமோ, இவன் வந்து நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? வேதம் அது மாதிரி ராஜாக்கள் கொடுத்தது நிறையா இருக்குது. அப்போ நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு இவனுக்கு திறமை இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்து தான் ஓட்டு போட. மக்கள் ரொம்ப முட்டாளும் கிடையாது, ஓரளவு. அப்போ இன்றைக்கி கருணாநிதிக்கு ஓட்டு போட்டாங்க. கருணாநிதி ஏன் ஓட்டு போட்டாங்க? அண்ணாதுரை கூட இருந்து எல்லா வேலையும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஸ்டாலின் வேலைன்னா பரம்பரை என்னது, ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் ஓரளவு அனுபவம் இருக்குன்னு. ஆனால் புதுசாக யாரையும் கொண்டு ஓட்டு போடவே மாட்டாங்க. யாராவது புதுசாக நான் அரசியலுக்கு வர்றேன், என்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் ஓட்டு போடவே மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு சாதகமாக போய்விட்டது. என்னை போல் அனுபவசாலி யாருமே இல்லைன்னு அவங்க சொல்லலாம். ஆனால் உண்மைதான். ஆனால் தேவன் ஒரு அனுபவசாலியும் இல்லாமல் இருந்த சாலமோனை கொண்டு வந்து ஆட்சி பீடத்தில் அமர செய்தார். சாலமோனை கொண்டு போய் சீட்டில் உட்கார வச்சார். அவன் எந்த அனுபவமும் இல்லை. அதனால தான் அவன் தேவனிடத்தில் இந்த ஜனங்களை ஆளும்படி எனக்கு ஞானத்தை தாரும் என்று தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ தேவன் அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த சாலமோன் ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு தகுதி பெற்றுவிட்டான். இப்போ சாலமோனுடைய ஆட்சி அமைதியாக இருக்குது. அதனால சாலமோன் காலத்தில் சண்டையில் எல்லாத்தையும் போட்டு எதிரியெல்லாம் காலி பண்ணான். உட்கார்ந்தோடனே என்ன பண்ணான்? சுத்தமாக எதிரியெல்லாம் வாங்கினான். 40 வருஷம் சமாதானம். அதே போல் அந்த ஒரு வருடம் என்பது 40 வருடம் 40 நாளுக்கு ஒரு தலைமுறைக்கு அடையாளமாக இருப்பது போல, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு 40 நாள் வந்து தவறான அறிக்கை செய்தபடினால் 40 வருடமாக பனிஷ்மெண்ட் ஆகிட்டாங்க. 40 வருஷம் கழிச்சு நீ கானானுக்குள்ளே போவீங்கன்றார். அப்போ 40 வருஷம் கழித்து கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதற்கு அங்கே ஒரு வருடம் என்பது, ஒரு நாள் என்பது ஒரு வருடமாக ஆக்கப்பட்டது. ஆகையினால தானியேல் 70 வாரத்திலே 70 வாரம் என்பது 490 நாள் என்பது 490 வருடமாக மாற்றப்பட்டுவிட்டது. அப்போ 490 வருடம் ஆன பிற்பாடு அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறார். நல்லா கவனிக்கணும், நம்ம சப்ஜெக்டே வேற. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த 3 வருட ஊழியம் முடிந்த பிற்பாடு பலியையும் காணிக்கையும் தான் ஊழியம் பண்ணார். அவர் இன்னும் அபிஷேகம் பண்ண வைக்கவில்லை. இங்கே முன்னாடி வாசிங்க, அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 70 வாரங்கள் செல்ல முடியல. எத்தனை வாரம் முடிஞ்சிருக்கு? 69 வாரம் முடிஞ்சிருக்கு. அப்ப 70வது வாரம் முடிஞ்சாதான் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ண முடியும். ஆகையினால இயேசு கிறிஸ்து மர்மூமில் அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஞானசான் பெருமை அபிஷேகம் பண்ண, இதெல்லாம் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல் அல்ல. புரியுதா உங்களுக்கு? செய்தியை நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப திரும்ப நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆகையினால கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லணும். டீ குடிக்கிறவங்களும் சரி, டீ கொடுக்குறவங்களும் சரி, கவனம் செதறக்கூடாது. நான் கேட்பேன், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு எத்தனை வருடங்கள் செல்லும்? அப்போ எத்தனை வருஷம் செல்லும்? 490. அப்ப அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவது வரப்போற காரியமா, முடிஞ்ச காரியமா? வரப்போறவர். ஏன் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்? எப்பொழுது அந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று ஏன் அழைக்கப்பட்டார்? யூதா கோத்திரத்து சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். யூதா கோத்திரத்து சிங்கமாய் அவர் ஜெயம் கொண்டவர். அவர் சாத்தானிடத்திலும் மரணத்துக்கும் ஜெயம் கொண்டவர். ஆனால் அவர் ஏன் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்பட்டார்? மணவாட்டி சேர்ந்ததுனால தான் அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்பட்டார். அதே போல இங்கே யூதா கோத்திரத்து சிங்கமாக வந்த இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் ஞானசானம் பெற்ற உடனே அபிஷேகம் பண்ணப்பட்டார். மறுமலையிலே அவர் புத்திர சுவிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல் அது அல்ல. புரியுதா உங்களுக்கு? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்றது எப்ப? மணவாட்டி சேர்ந்தாக மகா பரிசுத்தம் உள்ளவர். தன் மனைவியோடு, தன் மணவாட்டியோடு அவர் காட்சிக்கு வர வேண்டும். பழைய புராண படங்கள்லாம் சில இடங்களுக்கெல்லாம் சிவன் மட்டும் காட்சி கொடுப்பார். சில இடத்துல என்ன பண்ணுவார்? சிவன் மட்டும் காட்சி கொடுப்பார். ஆனால் சில இடத்துல பார்வதி தோளில் கை போட்ட மாதிரி காட்சி கொடுப்பார். சில இடத்துல பார்வதி சிவனும்
பார்வதியுமாக சில இடத்துல சிலைகள் இருக்கும். அப்போ சிவன் மட்டும் இருக்கும், பார்வதி மட்டும் இருக்கக்கூடிய கோயில்களும் உண்டு. ஆனால் மகா பரிசுத்தம் உள்ளவர் என்பது மணவாளனும் மணவாட்டியுமாக சேர்ந்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அப்போ மணவாளனும் மணவாட்டியுமாக சேர்ந்து அபிஷேகம் பண்ணுதல் என்றால் என்ன? நீங்கள் அவருடைய விழாவிலே போய் இணைந்த பிற்பாடு நீங்கள் அபிஷேகம் பெற வேண்டும். விழாவிலே விட்டு வெளியே வந்த பிற்பாடு பெறக்கூடிய அபிஷேகம் வேற, விழாவிலே போய் இணைந்த பிற்பாடு பெறக்கூடிய அபிஷேகம் வேறு. விழாவிலே கூட இணைந்த பிற்பாடு பெறக்கூடிய அபிஷேகமானது கணவனும் மனைவியுமாக அபிஷேகம் பண்ணப்படுதல், கணவனும் மனைவியுமாக அபிஷேகம் பண்ணப்படுதல். அப்போ சிவனுக்கு ஒரு அபிஷேகம், பக்கத்தில் பார்வதி சிலைக்கு ஒரு அபிஷேகம், 2 அபிஷேகம் கிடையாது, ஒரே அபிஷேகம். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்படுதல் தான் அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல். அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு 70 வாரம் ஆகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே தேவன் பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுறதுக்கு எத்தனை வாரம் ஆகும்? 69 வாரம். அதே போல் அதை அப்படியே நீங்கள் வருடக்கணக்கில் சொல்லினானால் அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு 490 வருஷம். மகா பரிசுத்தம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதுக்கு 486 அந்த 3 வருஷம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மீதி 3 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 3 வருஷம் தேவன் யூதர்களுக்கு போயிருக்கிறார். அவர் புறஜாதி மணவாட்டியிடமிருந்து புறஜாதி மணவாட்டியை உள்ளறைக்குள் எடுத்து வைத்துக் கொண்டு அவர் இப்பொழுது எங்கே போகிறார்? யோசேப்பு புறஜாதி மணவாட்டியாகிய ஆசனாத்தை உள்ளறையிலே வைத்துக் கொண்டு யூதருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல புறஜாதி மணவாட்டியை தேவன் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ளப்படும் நிறைவேறிவிட்டது. எடுத்து உன்னதத்தில் அம்மா வச்சிருக்கிறார். இப்போ எங்கே வச்சிருக்கிறாரு? கொண்டாட்டியை தூக்கி போய் உன்னதத்தில் கொண்டு வச்சுட்டார். உன்னதத்தில் வச்சுட்டு இப்போ 6ஆம் முத்திரையின் கீழ் அவர் எங்கே போகிறாரு? யூதரை சந்தித்து மீதியான அந்த கடைசி 3 வருடத்து ஊழியத்தை நிறைவேற்றி மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்காக அங்கே போய்விட்டார். இப்போ அந்த 1,44,000 பேர் சந்தித்து 6ஆம் முத்திரைக்கு அந்த 3 வருஷம் ஊழியத்தை முடித்து 70வது வருஷம் வருகிறவெல்லாம் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுது. அதுதான் நாட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல் என்றால் என்ன? கணவனும் மனைவியாக அபிஷேகம் பண்ணுதல். ஆகையால் மகா நல்லா இருக்கு. நான் அடுத்த வாரம் கேட்பேன், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணது நடந்துருச்சா நடக்கலைன்னு. இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணி இன்னும் உங்களுக்கு அதில் இன்னும் தெளிவு வரல. ஆகையினாலே தேவன் அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை ராஜாவும் ராணியுமாக அபிஷேகம் பண்ணுது. ஆகையினால்தான் அவருடைய 3வது வருகையிலே தேவன் ரகசியமாக வந்து சென்ற பிற்பாடு நீ பூமியை ஆளுவதற்காக 1000 வருட அரசாட்சியிலே அவர் ராஜாவும் ராணியுமாக வருகிறார். இப்போ எப்படி வராரு? தனியாக வரல. இயேசு கிறிஸ்து யூதர்கிட்ட போயிட்டு வரும்போது ராஜாவும் ராணியுமாக வருகிறார். முதல் வருகை தேவன் கல்வாரி சிலுவையிலே மணவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக எடுக்கும்படியாக. 2வது வருகை மணவாட்டியை அழைத்து செல்லும்படியாக, திருநை போல் மணவாட்டியை அழைத்து செல்லும்படியாக. 3வது வருகை மணவாட்டியோடு வர. மணவாட்டியை அழைச்சி செஞ்சார்ல, மணவாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டார். எங்கே கூட்டு போயிட்டார்? உன்னதத்துக்கு கூட்டு போயிட்டார். அப்போ உன்னதத்தை நாம் அமர்ந்திருக்கிறோம் அவரோடு கூட. உன்னதத்திலிருந்து மணவாளனும் மணவாட்டியுமாக வெளிப்பட வேண்டும். இப்பொழுது எவ்வாறு வெளிப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவில் உள்ள ஜீவனை பார்க்கணும்னா மணவாட்டிக்குள்ள இருந்து பார்க்கணும். அப்போ விதைக்கப்பட்ட கோதுமணியில் உள்ள ஜீவனை பார்க்க வேண்டும் என்றால் அது எங்கே வந்துருச்சு? அறுவடையின் கோதுமணிகள் வந்துச்சு. விதைக்கப்பட்ட கோதுமணியில் இப்போ ஜீவன் இல்லை, அது அழுகி போச்சு. அது நட்டு வைக்க என்ன ஆயிடுது? எல்லாத்தையும் அழுகி போய் அதில் உள்ள ஜீவன், அது தங்களுடைய ஜீவன் மறிப்பதில்லை. அந்த ஜீவன் இப்போ எங்கே வந்து தங்கிடுச்சு? பெந்தேகோஸ்தேனாலும் சபைக்குள்ள வந்து தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகையினால சபைக்கு பேர் ஜீவனுள்ள தேவனுடைய சபை. ஏன் ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்ற பெயர் ஏற்பட்டது? ஜீவன், விதைக்கப்பட்ட ஜீவன் சபையில் வந்து தங்கிவிட்டது. இயேசு கிறிஸ்துவில் உள்ள ஜீவன் இப்போ நமக்குள் வந்து தங்கிவிட்டது. ஆகையினால இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து விட்டார். அவர் நமக்குள் வந்து விட்டபடியினால் நாம் உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறோம். நாம் அவரோடு கூட சந்தேகித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நாம் எங்கே வந்திருக்கிறோம்? உள்திரைக்குள்ள வந்துட்டோம். ரத்தம் தெளிக்கப்படுவதன் கீழ் வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்குள் வந்து விட்டபடினால் இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் நமக்குள் வா. இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறது எப்போ? அது 1000 வருட அரசாட்சி காலத்துக்கென்று மகா பரிசுத்தம் உள்ளவரை தேவன் அபிஷேகம் பண்ணி ஆணும் பெண்ணுமாக, எவ்வாறு ஏதேன் தோட்டத்திலே ஆணும் பெண்ணையும் தேவன்
ஆதாம் ஏவாளின் தென் உண்டு இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கள் என்று பூமிக்கு ராஜாவும் ராணியுமாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். பூமிக்கு முதலாவது யார் ராஜாவும் ராணியுமா இருந்தாங்க? ஆதாமும் ஏவாளும். இப்ப அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை திரும்பவுமாக பூமிக்கு ராஜாவும் ராணியுமாக மணவாளும் மணவாட்டியுமாக இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி ஆளுகைக்கு வரப்போகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவ எப்ப எதுக்குள்ள இருந்து பார்ப்பீங்க? மணவாட்டிக்குள்ளதான் தேவன் இருக்கிறார். அப்ப விதைக்கப்பட்ட கோதுமணியுள்ள ஜீவனை எங்க பார்ப்பீங்க? அப்ப நீங்க ப்ரூவ் பண்ண முடியும்னா எப்படி ப்ரூவ் பண்ணணும்? விதைக்கப்பட்ட கண்ணாடியில் பார்க்கறது உங்களை அறுவடையின் கோதுமணியில் உள்ள ஜீவன், விதைக்கப்பட்ட கோதுமணியில் உள்ள ஜீவன் அறுவடையின் கோதுமணி. அப்ப அதில் உள்ள ஜீவன் இந்த அறுவடையின் கோதுமணியில் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த கோதுமணியை முளைக்கப்பட்டால் மறுபடியும் ஜீவன் வெளியே வரணும். ஜீவன் உற்பத்தி செய்ய வேண்டும், பிரதி உற்பத்தி செய்ய வேண்டும், ஜீவனை பிறப்பிக்க வேண்டும். ஆகையினால மணவாட்டி இன்னொரு உலகத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறான். மணவாட்டி என்ன இருக்கு? இன்னொரு உலகத்தை உண்டாக்கி நமக்கு எல்லாம் தேவையில்லை. அது ஒரு உதாரணம். மணவாட்டி இன்னொரு உலகத்தையே உண்டாக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆனால் நமக்கு அது வேலை இல்லை. நமக்கு என்ன வேலை? இயேசு கிறிஸ்து கூடவே உட்காந்துக்கணும். இயேசு கிறிஸ்து கூட உட்காந்துருக்கணும். இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கணும். நமக்கு போய் ஆடு மேய்க்கிறதோ மாடு மேய்க்கிறதோ மனுஷனை மேய்க்கிறதோ வேலை இல்லை. 1000 வருட அரசாட்சியில் நம்ம போய் யாரையும் மேய்க்க போறதில்லை. ஆனால் ஆளுகை நமக்கு கீழ் இருக்கிறது. நம்ம நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்ப நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் உலக ஜனங்களை ஆளப் போகிறோம். ஆனால் நாம் இருப்பதோ எங்க இருக்கிறோம்? மணவாளனோடு கூட உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரோடு கூட நாம் இப்பொழுது இருக்கிறோம். ஆகையினால மகா பரிசுத்தம் உள்ளவர் பட்டாபிஷேகம். அது பேர் என்னது? பட்டாபிஷேகம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லும்போது என்ன பண்ணாங்களாம்? சகுனியன் கதையில் மறந்து போச்சு. ஒரு காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் நல்லா படிச்சிருந்தேன். இப்போ ராமனுக்கு 14 வருஷம் சிறை காட்டுக்கு போகணும். 14 வருஷம் காட்டுக்கு போய் வந்த பிறகு தான் அவர் பட்டாபிஷேகம் பண்ண முடியும். பட்டாபிஷேகம் என்றால் என்ன? ராஜாவும் ராணியுமாக பட்டத்துக்கு வருதல், ஆளுகைக்குள் வருதல், அந்த ஆட்சி சிங்காசன பீடத்துக்குள் வந்து சிங்காசனத்திலே அமர்தல். அந்த சிங்காசனத்திலே அமரக்கூடியதான் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல். அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு 70 வாரம் செல்லும். ஆனால் அந்த 69 வாரத்தில் என்ன நடக்கும்? பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணி விட்டார். ஒளிய பண்ணுவாரா இல்லையா? ஒளிய பண்ணி விட்டார். அந்த 69 வாரம் சென்ற பிற்பாடு அருவருப்பான செட்டைகளோட பாலாக்கிரன் வந்து அப்ப அந்தி கிறிஸ்து மிருகம் என்று அழைக்கப்படுகிறவன் அவன் தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். எதனால? அவனுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. அவனுக்கு தெரியும், கணக்கம் நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? பிசாசு நல்லா கணக்கு தெரியும். கடைசி 3 வருஷத்துல வந்துட்டோங்கிற அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் தெரியும். அவனுக்கு வேதத்தை கரைச்சி குடிச்சவன். அவனுக்கு வெளிப்பாடு கிடையாது. தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு தெரியாது. ஆனால் நிகழ்காலத்தை அவன் அறிந்திருக்கிறான். இன்றைக்கு சபையெல்லாம் அப்படிதான். நிகழ்காலம் தேவன் நேற்று என்ன செய்தார்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? பாஸ்டர்மாருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இன்னைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்வார்னு தெரியுமா தெரியாதா? நாளைக்குன்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் என்ன செய்ய போறாரு? பிசாசை நரகத்தை அனுப்ப போறாரு. லூசிபரை நரகத்தை அனுப்ப போறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க பூமியில 1000 வருஷம் ஆள போறாங்க. இதெல்லாம் தெரியும். இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவன் பழசு என்ன செஞ்சாருன்னு சொல்லிடுவீங்க. ஏசு கிறிஸ்துவாக வந்தார், குருடன் பார்வையிட்டார், ஜப்பானி நடக்க செஞ்சார், எல்லாம் செஞ்சார். அவர் கல்வாரி சிலுவை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து விட்டார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எல்லாம் சொல்லிடுவீங்க. அது கடந்து முடிந்த போன சரித்திரம். சரித்திரத்தை அறிந்தவர்கள் அனைவருமே, நீங்கள் மாத்திரம் இல்லை, சரித்திரத்தை அறிந்தவர்கள் எல்லாருமே சொல்லுவார்கள். ஆனால் எதிர்காலத்தில் அவர் என்ன செய்வார்னு அந்த முடிவு தெரியும். கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் என்ன, எந்த இதுலையுமே வில்லன் செத்து போடுவான், ஹீரோ தான். ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்க? சாக மாட்டாங்க. முக்கால்வாசி நாடகங்கள்ல கதைகள்ல படத்துல ஆரம்பத்தில் ஹீரோயின் கொண்டுட்டா என்ன பண்ணுது? படமே வராது. அப்ப கடைசி வரைக்கும் வில்லனோட போராட்டம் வந்துகிட்டு இருக்கும். ஒரு வில்லன் இன்னொரு வில்லன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில வில்லன் தான் ஜெயித்தான்னு முடிச்சா
அது கதையாக இருக்காது. கடைசியில் ஹீரோ தான். ஆனால் ஹீரோ கஷ்டப்படுவார், எல்லாம் போடுவார், எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா போராட்டங்களும் வரும். ஆனால் ஜெயிக்கிறது யார்? 10 அடி வாங்குவார், வாங்கினப்போ தான் இவர் அடிப்பார். அப்போ ஹீரோ தான் ஜெயிக்கணும். ஆகையினாலே கடைசியில் கிளைமேக்ஸ் எப்படி முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நாடகத்தை, இந்த கதையை எப்படி முடிக்க போகிறாங்க, இந்த படத்தை எப்படி முடிக்க போகிறான், கடைசியில் ஹீரோ எங்கேயாவது வந்து பறந்து வந்து அடிப்பார். அப்போ அதுவும் நமக்கு தெரியும். அதே போல் தேவன் கடைசியில் இந்த உலகத்தை நம்ம மனவாட்டி கையில் கொடுக்க போகிறார். மனவாட்டி தான் பூமியை ஆள போகிறான், பிசாசனை ஒழிக்க போகிறாரு, எல்லாமே முடிவுக்கு வரும்னு தெரியும். இந்த நிலை முடிவுக்கு, எல்லா நிலையும் முடிவுக்கு வந்துடும் என்று தெரிந்தாலும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது என்ன அதுதான் தெரியாது. தோஷம் தெரியுமாங்கிறது தான். தோஷம் தெரியுமா? எல்லாம் தெரியும். முதல்ல என்ன பண்ணணும் தெரியாது அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் தெரியும். இப்போ என்ன பண்ணுறார் மகாபலி? இப்போ எங்கே போயிருக்கிறான்னு மணவாட்டிக்கு தான் தெரியும். அதைத்தான் திரும்ப சொல்கிறேன். இப்போ மணவாளன் என்ன செய்வார்னு மணவாட்டிக்கு தெரியும். அவர் எங்கே இருப்பார்னு மணவாட்டிக்கு தெரியும். அவர் என்ன இருப்பார், என்ன யோசனையில் இருப்பார், என்ன செய்வார், அவர் சிந்தை எங்கே இருக்கும், பிள்ளைங்க மேலே இருக்குமா, வீட்டு மேலே இருக்குமான்னு யாருக்கு தெரியும்? அப்படிதானே சார்? அவர் எங்கேயாவது பெரம்பலூரில் வேலை பார்த்தாலும் பிள்ளைங்க யூலியால் மேலே தான் பாசமாக இருப்பார். அப்போ யூலியால் மேலே தான் சிந்தை எங்கே இருக்கும்? பொண்ணு மேலே தான் இருக்கும். அவர் வேலை அங்கே பார்த்தாலும் பொண்ணு மேலே தான் சிந்தை இருக்கும். பொண்ணுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்லி சேர்க்குறது ஞாபகம் கரெக்டாக வச்சுருப்பார். வேலை விட்டு வரும்போது வாங்கிட்டு வருவாரா? அது மறக்கவே மாட்டார். மற்ற எல்லாத்தையும் மறந்தாலும் எதை மறக்க மாட்டார்? பிஸ்கட் வாங்கிட்டு வர சொன்னதை மறக்க மாட்டார். அப்போ அவர் மறக்க மாட்டாருங்கிறது யாருக்கு தெரியும்? மனவாட்டி தான் தெரியும். அதே போல் அவர் அட் ப்ரெசென்ட் இப்போ எங்கே போயிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ எங்கே இருக்கிறாரு? யூதர்கள்ட்ட போயிட்டாரா இல்லையா? அப்பா கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து எப்போ வருவார்? ஆபிரகாமுக்குள்ள இருந்தார். சோதோம் குமாராவுக்கு 2 பேர் போனாங்க. அவர் அந்தரங்கமாக போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகினால் அவர் இங்கேயும் இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாரு, அங்கேயும் இருக்கிறாரு. இங்கே வலது கால சமுத்திரத்தில் வச்சிருக்கிறாரு, இடது காலம் பூமியில். அப்புறம் ஒரு காலம் அவர் ஆற்றுல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம் சொல்லுவாங்கல்ல, ஆற்றுல ஒரு காலம் வச்சிருக்கிறாரு, சேத்துல ஒரு காலம் வச்சிருக்கிற மாதிரி இங்கே புறஜாதியில் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு, யூதத்தில் ஒரு காலம் வச்சுட்டாரு. அப்போ அவர்கிட்ட வருகை வந்துச்சா இல்லையா? கால் வச்சுட்டாருன்னா வந்துட்டாருன்னு அர்த்தம். கால் வச்சுட்டாருன்னா வந்துட்டார். புறஜாதிக்கு இருதயத்திலே அவர் கால் வைத்திருக்கிறார். யூதர்களுக்கு அந்த பூமியிலே கால் வைத்திருக்கிறார். புறஜாதி இருதயத்திலே அவர் கால் வைத்திருக்கிறபடினால் புறஜாதியிலே ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே சந்திக்கிறார். புறஜாதியுடைய ரட்சிப்பு உங்களை ஒரு நாள் ரட்சிக்கிறார், உங்களை ஒரு நாள் ரட்சிக்கிறார், உங்களை ஒரு நாள் ரட்சிக்கிறார், உங்களுக்கு ஒரு நாள் வெளிப்பாடு கொடுக்குறார், இவருக்கு ஒரு நாள் வெளிப்பாடு கொடுக்குறார். இந்த வேதத்தின் ரகசியங்களை எல்லாரும் ஒரே நாளில் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் யூதர்கிட்ட 1,44,000 பேருக்கு ஒரே நாளில் கால் வைக்கிறார். அவர்களுக்கு அந்த மீதமுள்ள அந்த 3 வருட ஊழியம் அவர்களுக்கு பாக்கி இருப்பதனால் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியத்தை, அந்த மீதமுள்ள ஊழியம் யூதர்களுக்கு உண்டான ஊழியத்தை அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே போயிட்டார். அப்போ அவர் அங்கே அதை செய்ய ஆரம்பிச்சோன்னா அவன் அங்கே என்ன பண்ணணும்? அப்போ இப்போவும் ஏற்கனவே நடந்தது போல, பிரசங்க சொல்ல முன்னே நடந்தது போல தான் இப்போது நடக்கிறது. எல்லாம் மாயாக இருக்குது. முன்னே என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து மேசியா பூமியில் நின்றிருந்தோம். அவர்கள் உண்மையான ஆலயம் இருந்திருந்தும் அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை தான் ஆலயம் என்று சொன்னார்கள். இப்பொழுது உண்மையான மணவாட்டி ஆலயம். இன்றைக்கும் புறஜாதி அப்படிதான். இன்னைக்கு மணவாட்டி ஆலயம் பூமியிலே இருக்கிறது. இருந்தாலும் அவர் வானத்திலிருந்து ஏதோ ஒரு தங்கமயமாக ஒரு ஜொலிக்கக்கூடிய புதிய எருசலேமாகிய நகரம் வானத்திலிருந்து இறங்கி வரும். அப்படி என்று இங்கே ஸ்தாபனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. யூதன் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறான்? அழுகையின் சுவரில் முட்டிக்கிட்டு அழுதுகிட்டு மேசியா திரும்ப வருவார், மேசியா வெள்ளக்குதிரையில் இறங்கி வருவார், அவர் மேசியா பூமியிலே வந்து திரும்ப கூட ஆளுகை எங்களுக்கு கொடுப்பார். அங்கே அடிமைத்தனத்தில் பலஸ்தீனாவுக்கூட போராட்டத்தின் மத்தியிலே இருக்கக்கூடிய அவர்கள் திரும்பமாக ஆளுகை பெற்றுக்கொள்வோம் என்று யூதர்கள் அங்கே தொழுகையை ஆரம்பிப்பார்கள். அவங்க தொழுகையை சிவப்பு கடாரியை பலி செலுத்தி தொழுகை ஆரம்பிப்பாங்க. மோசையுடைய நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை இப்பொழுது மீண்டுமாக அவர் கை கொண்டு அவர்கள் தேசத்திலே தேசமாக இடைபெறும்படியாக அவர்கள் தேசத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறார்கள்.
அதில் உள்ளவன் தான் மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்து விட்டார் என்று இப்பொழுது 1,44,000 பேர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள அந்த 1,44,000 பேரை தவிர்த்த மற்ற பல கோடி ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். புரியுதா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? 1,40,000 இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1000 அரசாட்சிகள் வர முடியும். ஆனால் மீதம் உள்ள ஜனங்கள் அங்கே இஸ்ரேல் தேசத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாப்புலேஷன் அளவு இருக்கு. தமிழ்நாட்டில் ஜனத்தொகை எத்தனை கோடி? தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எத்தனை கோடி? இது தெரியாதா? எத்தனை? சும்மா தைரியமாக சொல்ல, தப்பாக போகிறாங்க. 7 கோடி, கிட்டத்தட்ட 7 கோடி. அண்ணாதுரை காலத்திலே 4 கோடி மக்களுக்கு தலைவன் அண்ணாதுரை பாடினாங்க. எப்போ உங்களுக்கு தெரியுமே, 4 கோடி மக்களுக்கு தலைவன் அண்ணா நல்ல தம்பி என்று அழைத்த கலைஞன் அப்பயே சொன்னாங்க. எந்த வருஷம்? 30 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ இப்போ எத்தனை கோடி இருக்கும்? அப்பயே 4 கோடி. இப்போ 7 தாண்டி, 7 கோடிக்கு மேலே தாண்டி. அதே போல் இஸ்ரேல் தேசத்திலே ஒரு 7 கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. 7 கோடி ஜனங்களில் 1,44,000 பேர் தான் மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். மீதி உள்ள ஜனங்கள் அந்த 1,44,000 பேரை கொலை செய்வார்கள். ஏற்கனவே கொலை செய்தவர்கள், அந்த பலிபீடத்தின் கீழ் இருந்த ஆத்துமாக்கள், அந்த பலிபீடத்தின் கீழ் இருந்த ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் கொலை செய்யப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி சரியாக வாழ்ந்து யூதர்களை கொலை செய்தார்களே, அந்த ஹிட்லர், முசோனி இவர்கள் மூலமாக சித்ராயன் காலத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள். அந்த அந்த பலிபீடத்துக்குள்ள ஆத்துமாக்களும் இந்த 1,44,000 பேர் கொலை செய்யப்பட போகிறவர்களும் இணைந்து அவன் சேர்ந்துதான் வரணும். அதுக்கு முன்னாடி அந்த 1,44,000 பேரை தவிர 7 கோடி மக்கள், 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுருக்கேன் இஸ்ரேல் நாட்டில். அந்த 8 கோடி மக்கள் 1,44,000 பேரை தவிர அப்போ மீதி எத்தனை கோடி? கிட்டத்தட்ட 6.5 கோடி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 6.5 கோடி ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள்? தேவாலயத்திலே, இனி கட்டப்படக்கூடிய தேவாலயத்திலே தொழுகை செய்ய திரும்பவுமாக ஆடு பலி செலுத்தப்படும். இங்க பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டார்னா அவங்களுடைய யூதருடைய பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே எழுதியிருக்கிறதை அவர்கள் கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கு. இன்று இங்கே ஸ்தாபனத்தின் கண் கூடாக்கப்பட்டுவிட்டது. அந்த தானியனுடைய 70 வாரம் என்றால் என்னவென்று இவர்கள் தெரியவில்லை. அந்த 70 வாரத்திலே கட்டப்படக்கூடிய மகா பரிசுத்தவரை அபிஷேகம் பண்ணுவது என்னவென்று தெரியவில்லை. அதே 9ஆம் அதிகாரத்தில் அந்த திரும்பவுமாக ஆலயத்தை கட்டுவதற்கு 70 வருடமாகும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பால் படிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். அங்க தோல்சொல்லினால் வேத புத்தகத்தினால் அவர் அறிந்து கொண்டார். எத்தனை வருஷம் சொல்லும்? 70 வருஷங்கள். 70 வருஷம் கழிச்சு திரும்ப நீங்க ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வாசகத்தை கொண்டு அவர்கள் திரும்பவுமாக கோரேஸ் ராஜாவின் மூலமாக அவர்கள் திரும்பவுமாக ஆலயத்தை கட்டும்படியாக 3 பிரிவுகளாக எஸ்ரா மூலமாகவும் தலைக்கல்லை கொண்டு வரக்கூடிய அந்த செருபாபேல் மூலமாகவும் நெகேமியா மூலமாக ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டப் போனார்கள். அது 70 வருடமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 70 வருடம் நிறைவேறும் போது அங்கே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது நிறைவேறிவிட்டது. அது தேவனுடைய ஆலயமாக, உண்மையான கட்டடமாகிய ஆலயத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவாகிய ஆலயம். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆலயம் எழும்பி அந்த ஆலயம் பலி செலுத்தப்பட வேண்டும். உண்மையான பஸ்கா ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும். அதுக்கு 69.5 வருடமா? 69 வாரம். அப்போ 486 வருஷம். அங்கே 70 வருஷம் ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்கு 70 வருஷம். ஆனால் இயேசுவாகிய ஆலயம் எழும்பி ஞானஸ்நானம் பெறுவதற்கு 486 வருஷம். புரியுதா? சிம்பிள். கட்டடமாகிய ஆலயம் எழும்பதற்கு 70 வருடம். இயேசுவாகிய ஆலயம் வருவதற்கு 493 வருடம். 486 வருஷம். அந்த 486 வருஷத்துல இயேசு கிறிஸ்து ஆலயமாக ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார்.
அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போதுதான் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க. அப்ப தேவன் வாசமா இருக்கக்கூடிய ஆலயம் எது? அன்றைக்கு யோவான் ஸ்நானன் பார்த்தானே இவர் என்னுடைய. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் புறாவாக வந்து தங்குவதை பார்த்தான். அது பார்த்தது மாத்திரமல்ல, யெகோவா தேவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வந்து தங்கினபடியினால் அந்த இயேசு கிறிஸ்து தான் ஆலயமாயிருந்தார். ஆகையினாலதான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாள்ல. அப்ப உண்மையான ஆலயம் இயேசு கிறிஸ்து, போலியான ஆலயம் அந்த கட்டடமாகிய நெகேமியா எசாவின் மூலமாக திரும்ப புதுப்பித்து எடுப்பிக்கப்பட்ட கட்டிடம், அது போலியான ஆலயம். அப்ப போலியான ஆலயம்னா என்ன அர்த்தம்? அங்க யாரும் இல்லை. அப்ப தேவன் இல்லைன்னா அது யாரு அங்க இருப்பா? பிசாசு இருப்பான். ஆகையினால தேவனுடைய ஆலயம் கல்லர் குகையாக்கிட்டார். அப்ப உண்மையான ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் யெகோவா தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் இயேசு கிறிஸ்து என்ற சரீரத்தில் அங்கே நிற்கிறார். எதிர்த்தாப்புல எருசலேம் தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயம் கல்லர் குகையாக இருந்தபடினா காசுக்காரனா தூக்கி விட்டாரு. அப்ப தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்கிட்டீங்கன்றார். இதே பேட்டர்ன் இந்த கடைசி நாட்கள். இப்ப மணவாட்டி ஆலயம் உண்மையான ஆலயம் இருக்கு. இப்ப யாரு? மணவாட்டி ஆலயம் உண்மையான ஆலயம் இருக்கு. போலி ஆலயம் என்ன பண்ணும்? அது கல்லர் வகையாக தான் இருக்கும். இப்ப திரும்ப அவர்கள் எடுப்பித்து கட்டக்கூடிய ஆலயமானது அந்தி கிறிஸ்துவுக்கு அருவருப்பு வைக்கக்கூடிய ஆலயம். ஆக அந்த ஆலயமானது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 27ஆம் வசனத்துல அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அந்த ஆலயத்திலே அருவருப்பான செட்டைகளோட கூட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். அந்த அவனை நிர்மூலமாகும் வரை அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு, அந்த அந்தி கிறிஸ்துவை அழித்து அவன் பாதாளத்திலே தள்ளப்படும் போது அவனுக்கு உண்டான நியாய தீர்ப்பு நிறைவேறும் வரை தேவ கோபம் அவன் மேல் சொரியும். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். மணவாட்டிக்குள் வந்துட்டார். இப்போ 1,44,000 பேர் தேவன் சந்திக்க போய்விட்டார். இருவரும் சேர்ந்து இரட்டை சேனைகளாக சூழமித்தியாக ஆலயத்தில் வரப்போகிறோம். அந்த ஆலயத்துக்கு தலைக்கல் யாரு? தேவன். உண்மையான ஆலயத்துக்கு தலைக்கல் யாரு? தேவன். அந்த அடையாளமான ஆலயத்துக்கு தலைக்கல்லை யார் கொண்டு வந்தார்? செருபாபேல். செருபாபேல் தலைக்கல்லை. அது சகரியால எங்க சொல்லப்பட்டிருக்கு? சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாசிங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். செருபாபேல் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. செருபாபேல் யாருக்கு அடையாளம்? மணவாட்டிக்கு. செருபாபேல் மணவாட்டிக்கு அடையாளம். அவன் தாவீதின் சந்ததியான். அவன் தாவீதின் சந்ததியான். அவன் தேவனுடைய முத்திரை மோதிரம். செருபாபேலுக்கு என்ன பேரு? எங்க இருக்கு? முந்தின அதிகாரத்துல கடைசி வசனம், முந்தின சாப்டர்ல சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது 23ஆவது வசனம். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஆகாய். எத்தனாவது அதிகாரம்? ஆகாய் 2 அதிகாரம் கடைசி வசனம் 23ஆம் வசனம். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. மணவாட்டியே, நீ என் ஊழியக்காரனே. உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். நீங்க யாரு? முத்திரை மோதிரம் என்ன அர்த்தம்? தேவனுடைய அதிகாரம் பெற்றவன். அப்போ உங்களுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அப்ப அந்த முத்திரை மோதிரத்தை போட்டா யார் போட்டது மாதிரி? இவங்க வீட்டில் இவர் ஒரு முத்திரை மோதிரத்தில் இவன் மனைவி அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா? பயன்படுத்த அதிகாரம் உண்டு. அந்த புருஷன் மேல அவள் அதிகாரம் உடையவள். ஆகையினாலே என் புருஷன் நான் சொல்றது என் புருஷன் சொல்ற மாதிரி, நான் சொல்றது
என் புருஷத்தில் முடிவெடுக்கும் போது அந்த வீட்டில் காரியத்தை முடிவெடுக்கும் போது இவருக்கு பதிலாக அவங்க இவர் ஊரில் இல்லைன்னா இவருக்கு மேலே யாரை முடிவெடுக்கலாம்? அவங்க சம்சாரம் முடிவெடுக்கலாம். அதே போல் அந்த முத்திரை மோதிரம் அதிகாரம் பெற்றவர்களை கொடுக்கிறது. மோதிரவர்கள் அதிகாரவர்கள். அந்த முத்திரை மோதிரத்தை அவன் உடையவனாய் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த மணவாட்டியை தேவன் புறஜாதியிலிருந்து தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். இப்பொழுது சகரியாவிலே அந்த செருபாபேல் யாரு? அந்த செருபாபேலுக்கு முன்பாக அது செருபாபேலுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. மணவாட்டிக்கு முன்னாடி உலகத்தில் யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. ஆகையினாலே செருபாபேலுக்கு முன்பு நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை யார் கொண்டு வருவார்? ஏன் தலைக்கல்லை யார் கொண்டு வர முடியும்? தலைக்கல்லை கொண்டு வந்துட்டா என்ன அர்த்தம்? தலைக்கல்லோடு நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டீர்கள். நான் காலையில் தான் சொன்னேன், தலைக்கல்லோடு நீங்கள் இணைக்கப்பட்டீங்கன்னா உங்களுடைய அவயவம் என்ன எதன்படி செயல்படுகிறது? உங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அவயவமும் மூளையோட செயல்பாட்டில் தான் இருக்கு. மூளை செயல் இருந்துச்சுன்னா நீங்கள் கோமா ஸ்டேஜில் போயிட்டீங்கன்னா உங்கள் சரீரம் செயல்படுமா படாதா? கோமாவில் வந்துட்டாங்க, மூளை செயல்படலைன்னா என்ன அர்த்தம்? கோமா, மூளை செயலிழந்து விட்டது, மூளை மரித்து போய்விட்டது. மூளை மரித்து போனால் கண்ணு மரித்து போனால் கண்ணு தெரியாது, காது மரித்து போனால் காது கேட்காது, மூக்கில் சுவா மரித்து போனால் இது, நாக்கு மரித்து போனால் நாக்கு செத்து போச்சுன்றான். என்ன சொல்கிறான்? ருசியே தெரிய மாட்டேங்குதுங்க, நாக்கு செத்து போச்சு. ஒரே இட்லின்னு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னா. சில வீட்டில் தோசைன்னு போட்டு பொழுதுக்கு தோசையை சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடும். அப்புறம் என்ன தான்? நாக்கு ருசி அறியாது. நாக்கு ருசி அறியாது என்ன தான்? என்றைக்கும் திங்கிற நான் தோசைன்னு லவக்குன்னு கொண்டு போய் டப்புன்னு டப்புன்னு முழுங்குவாங்க. அது என்ன இருக்குது என்ன ருசின்னு தெரியாது. நாக்களையும் மூக்களையும் ருசி, மூக்கில் வாசனை தெரியல, நாக்கில் ருசி இல்லைன்னு வச்சிங்கன்னா கண்டதை தின்னாலும் ஒன்றுமே தெரியாது. சரி, ஒன்று மூக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? வாசமே இல்லை, சாப்பாடு சரியில்லைன்னு மூக்கு சொல்லணும். இல்லை நாக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? ருசியே இல்லைன்னு. நாக்கும் மூக்கும் செத்து போனால் பொம்பளைகளுக்கு கொண்டாட்டம், என்னத்தை பண்ணாலும் நிற்பாங்க. நாக்கும் மூக்கு செத்து போனால் என்னத்தை பண்ணாலும் ருசியாக தெரியும், வாசமாக தெரியும். அப்போ மூக்கில் வாசனை தெரியலன்னா என்ன பண்ணுற? கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்றாங்க. நிச்சயமாக நாக்கும் மூக்கும் செத்து போனால் உங்களுக்கு இப்போ போன வாரத்து சாம்பாரை, கெட்டு போன சாம்பாரையும் அதுக்கு முந்தின வாரத்து சோத்தையும் பசஞ்சு வச்சா சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரெண்டும் செத்து போச்சு. மூளை செத்து போச்சுன்னா எதுவுமே செயல்படாது. மூளை செத்து போச்சுன்னா ஞாபக சக்தி இல்லை, கை காலெலாம் இயங்காது. மூளை தான் சொல்லுது, மூளை தான் எல்லாத்தையும் இயக்கி வைக்கிறது. ஆகையினாலே இந்த செருபாபேல் நம்ம எதை தலைக்கல்லை கொண்டு வருகிறான்னா என்ன அர்த்தம்? மூளையை கொண்டு வர்றான். எந்த மூளையை கொண்டு வர்றான்? உங்கள் மூளை இல்லை, இயேசுவோட மூளையை. உங்கள் மூளை தூக்கி போடு, குப்பையை போடு, நாத்தம் முடிச்ச மூளை. தேவனுடைய மூளை உங்களுக்கு வரணும். என்ன மூளை வேணும்? தேவனுடைய நல்ல மூளையை வைக்கணும். உங்கள் மூளையை கலட்டி எடுத்துட்டு மணவாளுடைய மூளையை நீங்கள் வச்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? மணவாட்டி மணவாளுடைய சிந்தையை வைத்திருக்கிறார். அவளுக்கு சுயமாக எந்த விருப்பமும் இல்லை. ஆக மணவாளுடைய சிந்தை, அவள் சிந்தைப்படி அவள் செயல்படுகிறதுனால் தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருகிறான். தலைக்கல்லை யார் கொண்டாட? என்ன அர்த்தம்? ஏன்? கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு வர்றான். அதான் உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுபடியும் கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இனி நான் அல்ல, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தவனுக்கு என்னன்னா நான் என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. பிதா எனக்கு காண்பிச்சதான் நான் செய்கிறேன். அப்போ அவர் இயேசு கிறிஸ்துடைய மூளை யாரோட மூளை? இயேசு கிறிஸ்துடைய மூளை யாருடைய மூளை? தீர்க்கதரிசியோட. இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனுடைய இருதயமாக இருந்தான். இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனுடைய இருதயமாக இருந்தார். இன்றைக்கு மணவாட்டி மணவாளுடைய இருதயமாக இருக்கிறார். மணவாட்டி மணவாளுடைய இருதயத்தை பெற்றிருக்கிறார், மணவாளுடைய சிந்தையை பெற்றிருக்கிறார், மணவாளுடைய விருப்பத்தை பெற்றிருக்கிறார். ஆகையினாலே அவள் தலைக்கல்லை கொண்டு வருகிறாள். ஏனென்றால் ஸ்திரீயானவள், ஸ்திரீக்கு தலையாடு புருஷன்.
அந்த ஸ்திரீயானவள் அந்த தன் புருஷனுடைய பேச்சுக்கு புருஷனுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படக்கூடாது. புருஷனுடைய விருப்பத்தை அவள் நிறைவேற்றுகிறவளாக இருக்கிறாள். ஆகையினால்தான் அந்த புருஷனுக்கு ஸ்திரீ கொடுக்கப்பட்டிருக்கிறாள். எங்கேயுமே ஸ்திரீக்கு புருஷன் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நம்ம என்ன எனக்கு உடனே கூட அடிமை, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் புருஷனை அடிமையாக நினைத்துக் கொள்ள முடியாது. புருஷனுக்காக யார் கொடுக்கப்பட்டார்? பவுல் சொல்றார், புருஷனுக்காகவே ஸ்திரீ உண்டாக்கப்பட்டால், சிருஷ்டிக்கப்பட்டால், ஸ்திரீக்காக புருஷன் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அதில் உண்மையான தாற்பயம் என்னவென்னா, புருஷனுடைய விருப்பத்தை ஸ்திரீ நிறைவேற்றுகிறவளாக இருக்கிறாள். புருஷனுடைய சிந்தை, அதாவது புருஷனுடைய சிந்தை கிறிஸ்துவுக்குள் இருக்குமானால், புருஷனுடைய சிந்தை, புருஷன் பிசாசாக இருக்கிறான், புருஷன் பேலியாளின் மகனாக இருக்கிறான், புருஷன் காயின்த்தாக இருக்கிறான், புருஷன் உலகம் பிரதானமான மாம்ச சிந்தை உள்ளவனாக இருக்கிறான் என்றால் அதே மாம்ச சிந்தையிலே மனவாட்டி எடுத்துக்கொள்ள முடியாது. மனவாட்டி அதே சிந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் ரெண்டு பேரும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வேளையிலே அப்பொழுதுதான் ஸ்திரீயானவள் புருஷனுடைய சித்தம் செய்கிறவளாக இருக்க வேண்டும். அப்போ புருஷனுடைய சித்தத்தை செய்யும்போது அந்த புருஷனுடைய தலையை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். ஸ்திரீ புருஷனுடைய தலையை ஏற்றுக்கொள்ளனா என்ன அர்த்தம்? புருஷனுடைய மூளையை ஏற்றுக்கொள்கிறாள், புருஷனுடைய யோசனையை ஏற்றுக்கொள்கிறாள், புருஷனுடைய சிந்தையை ஏற்றுக்கொள்கிறாள், புருஷனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறாள். அப்போ புருஷனுடைய திட்டத்தை, சிந்தையை, மூளையை, விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதுதான் ஸ்திரீயின் கடமை. அதே போல நான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவும் சபையும் குறித்து சொல்கிறேன். இன்றைக்கு சபையானது மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையையும் மணவாட்டியானவள் மணவாளனுடைய விருப்பத்தையும் செய்கிறவளாக இருக்கிறாள். அவ்வாறு செய்யும் போதுதான் நீங்கள் தலைக்கல்லை கொண்டு வருகிறீர்கள். செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு நீங்கள் அப்போ நீங்கள் முத்திர மோதிரமாக மாறுறீங்க. நீங்கள் யாரோட முத்திர மோதிரம்? தேவனுடைய முத்திர மோதிரம். இந்த யூதா ராஜா என்ன அவனோட முத்திர மோதிரத்தை தாமாரத்தில் கொடுத்தான். என்ன முத்திர மோதிரத்தை? அந்த முத்திரை மோதிரத்துக்குரியவன், அந்த அதிகாரத்துக்குரியவன், அந்த அதிகாரத்துக்குரியவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தை மணவாட்டி பெற்றிருக்கிறபடினால் அந்த மோதிரத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்? அதனால கல்யாண வீட்டில் மோதிரம் மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்க? அதோட சிம்பிள் தான் நமக்கு தெரியலை. நம்ம நகை போகிறோம் நினச்சிட்டுக்காங்க. அப்போ கணவன் ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? உன் சரீரத்துக்கு இன்னும் யாரு? உன் சரீரத்துக்கு அதிகாரி என்னுடைய மோதிரம். உன்னுடைய சரீரத்துக்கு அதிகாரி யாரு? நான் தாங்கிறது இந்த மோதிரம் வெளிப்படுத்துகிறது. என்னுடைய சரீரத்துக்கு நீ அதிகாரி என்பதற்கு நான் உனக்கு போடும் மோதிரம் வெளிப்படுத்துகிறது. ஆகையினாலே முத்திரை மோதிரம் அது மணவாட்டி. ஆகையினாலே அந்த முத்திரை மோதிரத்தை யார் பெற்றிருக்கிறார்? செருபாபேல் பெற்றிருக்கிறான். அவன் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். ஆகையினாலே திரும்ப 4ஆம் அதிகாரத்தை வாசி முடிச்சிருவோம். 4ஆம் அதிகாரத்திலே பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். செருபாபேல் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். தலைக்கல்லை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு மணவாட்டி தலைக்கல்லை கொண்டு வர வேண்டியவளாக இருக்கிறார். மணவாட்டி இந்த மணவாளனும் இந்த சபை காலம் முடிந்த பிற்பாடு தலைக்கல்லாகிய அன்பு அங்கே இணைய வேண்டும். 7 சபை காலத்தோடு சேர்ந்து இணைய வேண்டும். விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அதை இணைக்கவராக இருக்கிறார். 7 சபை காலங்கள் முடிந்தவுடன் காலங்கள் முடிந்தவுடன் நித்தியம் என்பது இணைக்கப்படுகிறது. தலைக்கல் என்பது நித்தியம். நித்தியத்தை கொண்டு வருகிறவர் யாரு? மணவாளனும் மணவாட்டி. ஆகையினால்தான் அந்த பெரிய பர்வதம் என்று சொல்லப்பட்ட அந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவது. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு எத்தனை வாரம் ஆகும்? 70வது வாரத்தின் முடிவிலே மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணப்படுவார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இப்பொழுதுள்ள இந்த 3 வருஷம் யூதர்களுக்கு உண்டான தேவன் பிரஜாதியிலிருந்து அங்கே போய் யூதர்களுக்கு உண்டான 3 வருடம் முடியும் போது மணவாளனும் மணவாட்டியும் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். 3 வருஷம் முடியும் போது அப்போ 69 வருஷத்துக்கு கடந்து வந்துட்டோம். 69 வருஷத்துக்கு கடந்து வந்துட்டோம். இன்னும் கடைசி 1/2 வருஷம் இருக்கு. இந்த 1/2 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணப்படுவாரா மாட்டாரா? அதுக்கு முன்பு என்ன ஆயிடுச்சு? பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டார். இந்த மீதமுள்ள 3 வருஷத்துக்கு வருஷம் முடியும் போது மகா பரிசுத்தம் உள்ளவர்
அபிஷேகம் பண்ணப்படுவார். அப்போ தலைக்கல்லோடு கூட 1,44,000 பேர் இணைக்கப்படுவார்கள். அந்த பூமியில 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் போது மகா பரிசுத்தமுள்ளவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு மணவாளனும் மணவாட்டியுமாக இந்த பூமியிலே வந்து 1000 வருட அரசாட்சியிலே அமரப்போகிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் வருகை மணவாளனும் மணவாட்டியுமாக சேர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வருகை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மணவாட்டியை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை திருடனை போல மணவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படி வந்துவிட்டார். வந்துட்டா இல்லையா? 1ஆம் வருகை வந்துச்சா இல்லையா? 1ஆம் வருகை கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மீட்பதற்காக, மணவாட்டியை தெரிந்து கொள்வதற்காக, மணவாட்டியை ரட்சிப்பதற்காக அவர் 1ஆம் வருகையிலே வந்தார். ஆகினால வந்தார்னு சொல்றோம். அதே போல அவருடைய 2ஆம் வருகையானது மணவாட்டி திருடனை போல ரகசியமாக எடுத்துக்கொண்டு உன்னதத்திலே கொண்டு போய் வைக்கும்படியாக, உள்துறைக்குள் கொண்டு போய் வைக்கும்படியாக, சீயோனிலே கொண்டு வைக்கும்படியாக, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன அத்தனை காரியங்களும் நிறைவேற்றும்படியாக எங்க கொண்டு வச்சுட்டாரு? உள்துறைக்குள் தெளிக்கப்படும் ரத்தத்தின் கீழ் கொண்டு வந்துட்டார். அது 2ஆவது வருகை. 3ஆவது வருகை அங்கே இருந்து, எங்க இருந்து? உள்துறையில் இருந்து 1000 வருட அரசாட்சிக்கு அவர் எப்படி மணவாளனும் ஏற்கனவே மணவாட்டி கொண்டு உள்ள வச்சுக்கிட்டார். இப்ப அவர் திரும்ப எப்படி வரணும்? தனியா வருவாரா? யூதர்கிட்ட போகும்போது தான் தனியா போனார். அது அந்தரங்கமா போனார். ஏன் அந்தரங்கமா போனாரு? மணவாட்டி விட்டு அவர் பிரிய மாட்டார். மணவாட்டி விட்டவர் பிரிய மாட்டார். அதனால 3 பேரை கூட்டு வந்து ஒருத்தர் அங்கே நின்றுக்கிட்டாரு, மீது 2 பேர் சோதம் குமாராவுக்கு போனாங்க. அப்போ திரும்பவுமாக அவர் மணவாளனும் மணவாட்டியுமாக 1000 வருட அரசாட்சியிலே வரும்போது தலைக்கல் இணைந்து இந்த பூமியிலே அவருடைய சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேற்ற மணவாட்டி மூலமாக நிறைவேறப் போகிறது. ஏனென்றால் மணவாட்டி என்ன பண்ணிட்டார்? தலைக்கல்லை பெற்றுக்கொண்டார். மணவாட்டியோட தலைக்கல் இணைந்து விட்டது. முண்டமா இருந்த மணவாட்டி இப்போ தலையோட இணைக்கப்பட்டு விட்டார். அப்போ என்ன அர்த்தம்? தலையின் செயல்பாட்டின் கீழ் மணவாட்டி இருக்கிறார். ஆகையினால் திரும்ப சொல்றேன், மணவாட்டி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் உண்டு. மணவாட்டி எல்லாருக்கும் ஆக இந்த செய்தியில் அருமையாக இல்லத்தரசிகளுக்கும் ஊழியம் உண்டு. ஆகையினால நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாங்கிறது நீங்கள் நிதானித்து அறிந்து நீங்கள் மணவாட்டியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேலையிலே நீங்களாக உங்களை நீங்கள் பொருத்தி கொள்வீர்கள். இந்த ஏற்கனவே சைக்கிளை காட்டினேன். சைக்கிள் பொம்மையில் அதாவது இருக்கிற இடத்துல அதுவா அதாவது இருக்கிறதுக்கு வரணும். இருக்கா சைக்கிள்? இந்த சைக்கிள் இந்த அது என்ன பண்ணணும்? அந்தந்த ஸ்பேர் பார்ட்ஸு அங்கங்கே போய் பொருந்தணும். அதுவாக பொருந்தணும். அதே போல் உங்களுடைய சரீரத்தில் ஐயா சொன்ன மாதிரி காது இருக்கிறதுல காது இருக்கணும், கண் இருக்கிறதுல கண் இருக்கணும். எல்லாம் இருக்கிறது மாத்திரமில்ல, இருந்த அவயவம் செயல்பட வேண்டும். அந்த அவயத்திற்குள் ரத்தம் சப்ளை ஆகணும், ஜீவன் சப்ளை ஆகணும். உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல ரத்தம் போகலைன்னா என்னாச்சு? ரத்தம் போகல என்ன ஆகும்? உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தம் போகணும். ரத்தம் போகலன்னா ரத்தம் போகல என்ன ஆகும்? செத்து போயிடும். ஆக நீங்கள் யாருமே தேவனுடைய ஜீவனாகிய ரத்தம் உங்களுடைய சரீரத்திலே கிரியை செய்ய முடியாதபடி நீங்கள் மறித்திருப்பீர்களானால் நீங்கள் செத்து போனவர்களாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் அவயவத்தை வெட்டி துண்டாக்கிடுவாங்க. ஆகையினால திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய சரீரத்தில் மணவாட்டி அவயவமாய் இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, அவள் முத்திரை மோதிரமாய் இருக்கிறாள். இந்த உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற்றவளாய் இருக்கிறாள். பரிசுத்த ஆவியானவர் மணவாளனுமாக இப்பொழுது எங்கே இருக்கிறார்? மகா பரிசுத்தம் உள்ளவர், அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆகையினால்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மணவாட்டி அடிமுறையில் இருக்கிறா. மணவாட்டி பிள்ளையும் பெற்றுக்கிட்டா. நீங்கள் மணவாட்டியுடைய இதயத்திலே ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே தேவன் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? இருக்க. எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. ஆனாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஏற்கனவே மனைவி ஆயிட்டீங்க. மனைவியான பிறகு கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் நிறைய பேர் திருத்தனமாக போய் கல்யாணம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் அப்புறம் ஊரை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? பெரியவங்க பார்த்து வச்சது மாதிரி ஒரு நாடகம் ஆடி, என்ன பெரியவங்க பார்த்து வச்சு ஒரு நாடகம் ஆடி இந்நேரம் கல்யாணம் பத்திரிக்கைலாம் அடித்து எல்லாத்தையும் அழைப்பு கொடுத்து எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்து கல்யாணம் வாங்க. அங்கே கல்யாணம் ஆகும்போது பொண்ணுக்காரி 3 மாதமாக இருப்பா. எப்படி இருப்பா? அதே கதை தான். நமக்கும் அதே கதை தான். மரியாளுக்கும் என்ன நடந்தது? யோசேப்பு கல்யாணம் பண்ணது பார்த்து நிச்சயம் பண்ணது பிறகு பார்த்தா மரியாளுக்கு 3 மாதம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணா? ரகசியமாக தள்ளி விட்டுலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கப்ரியேல் வந்து சொல்கிறார்,
அதனால தான் அவன் தப்பிச்சான். அதே போல் இன்றைக்கும் அதே முன்னில் நடந்தது திரும்பவும் நடக்குது. இன்னைக்கு மணவாட்டி கர்ப்பவதியாக இருக்கிறாள், ஆனால் கல்யாணத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டான். கல்யாணத்துக்கு புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் கர்ப்பவதி ஆயிட்டீங்க, தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள். கர்ப்பவதி ஆயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள். தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிற்பாடு குட்டியானவரின் மனைவி ஆகிய ஏற்கனவே மனைவி ஆயிட்டா இப்பொழுது மணவாட்டி ஆக போறான். எல்லாம் ரிவர்ஸ்ல நடக்குது. எல்லாம் மணவாட்டி தான் மனைவி ஆவாங்க. புது என்ன பண்ணுவாங்க? மணவாட்டி தான் இங்க மனைவி மணவாட்டி ஆகிறான். ஏனென்றால் நித்திய விவாகத்துக்கு உன்னை தெரிந்து கொண்டேன். என்ன விவாகம்? அது எங்க இருக்கு? நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை. அப்ப தினம் கல்யாணம். நித்திய விவாகம் என்ன அர்த்தம்? ஓசியா 2:19 தினம் உங்களுக்கு தினம் கல்யாணம். அப்ப என்ன அர்த்தம்? தினம் கல்யாணம் விருந்து. தினம் கல்யாணம் விருந்து. மணவாட்டி நித்தியமாக தேவனோடு வாசம் பண்ணக்கூடியவளா இருக்கிறார். ஆகையால் 1000 வருட அரசாட்சிக்கு இந்த தகுதியை அவள் பெற்றிருக்கிறாள். அவள் பூமியில ஆளப்போகிறாள். மணவாளனும் மணவாட்டியுமாக ஆளப்போகிறாள். ஆனால் மணவாளனும் மணவாட்டி நித்தியத்துக்குள் இருப்பார்கள். உலக ஜனங்கள் ஜென்ம சரீரத்திலே காலத்துக்கு உட்பட்டிருப்பார்கள். நாம் காலத்தை கடந்து விட்டோம். நாம் நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறோம். ஆகையினாலே நாம் நித்திய விவாதத்தில் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆகையினாலே கடைசியாக வெளிப்பட்ட விஷயத்தில் ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாணம் இது அனைவரும் புரியாது. இன்னும் கல்யாணம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ராபின்ஸ் என்ன சொல்றாரு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. பிள்ளை பத்துக்கிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்கிறார். மணவாட்டி மணவாளனும் இப்பொழுதே அணிமூனில் இருக்கிறார்னு சொல்றாரு. என்ன எங்க இருக்காங்களா? உன்னதத்தில் இருக்கிறது தான் அவர் அணிமூனில் இருக்காருன்னு சொல்றாரு. தேவனோடு இருக்கிறது தான் உன்னதம். அப்ப மணவாட்டி ஏற்கனவே தேவனோடு தான் இருக்கிறார். அவர் கல்யாணம் பண்ணிட்டு இனி புகுந்த வீட்டுக்கு போக போறதில்ல. அவர் ஏற்கனவே தேவனோடு இருக்கிறார். அது உலகத்துக்கு தெரியாது. அது ரகசியம். அந்த ரகசியம் பகிரங்கமாக ஆகிறதான் 2வது கல்யாணம். ஆகையினால நாம் ஏற்கனவே கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, கல்யாண விருந்தெல்லாம் முடிஞ்சு, எல்லாமே காரியம்லாம் முடிஞ்சிருச்சு. தேவன் எனக்குள் இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன். அவருக்கு ஒரு உற்பவ காலத்தில் நான் திரும்ப வருவேன். அப்பொழுது சாரால் குமார்னு பெற்றிருப்பார். சாரால் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார், மரியாதை சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். எல்லோருமே ஏற்கனவே ஜீவனை பெற்று வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டவர்கள். அதே போல அந்த வாக்கு தத்துவத்தின்படி பெறக்கூடிய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை நம்முடைய இதயத்தில் நாம் பெற்றுக்கொண்டபடியினால் மணவாளனை நான் பெற்றுக்கொண்டேன், மணவாளுடைய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன். ஆகையினால இப்போ நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசு சொன்னது போல இப்பொழுது என்னுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய நானும் இப்பொழுது ஒன்றாயிருக்கிறோம். புரிஞ்சிங்கன்னா சரிதான். ஜெபம்.